நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆண்டைஸ் பாட்காஸ்ட். வழங்குவோர் ஜீமோ டாபர் மற்றும் நிபாஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆண்டைஸ் பாட்காஸ்ட். நான் உங்கள் சூசன் ஐயர். என்னடா திடீர்னு சூசன் ஐயர் வந்து பேசுறாரு, வழக்கமாக ஹோஸ்ட் பண்ற ஜீமோ டாபர் எங்கன்னு நினைப்பீங்க. அந்த ஆளு கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்கு, ஆஃபீஸில் படுக்க போட்டு குண்டி அடிக்காத குறையா வேலை வாங்கிட்டு இருக்காங்க. அதனால ஜீமோ டாபர் இல்லாத இந்த எபிசோட இன்னைக்கு நான் தான் ஹோஸ்ட் பண்ண போறேன். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட செவாலே டாக்ஸ் வெஜிடா தலைவர், வாங்க கழக தலைவர். வணக்கம் வணக்கம் ஆண்டைஸ் பாட்காஸ்ட் நேயர்களே, நான் உங்க செவாலே டாக்ஸ். அடுத்து புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள ஷோ டைரக்டர் சின்ன பூமரான், வாங்க ஐயா. வணக்கம். வணக்கம் வணக்கம் சூசன் ஐயர். கேட்டுக்கொண்டு லிசனருக்கு வணக்கம். ஓனர் ஐயா உங்களுக்கும் ஒரு வணக்கம். அதாவது பாத்தீங்கன்னா இவனுங்க இந்த சினேகா அந்த பேரழகன் படத்துல ஒரு காமெடி வரும், சினேகான்ற பேர்ல தாண்டா விழுதுன்ற மாதிரி ஆட்டுக்குட்டி பிஜேபி இந்த பேரை சொல்லியே பயமுறுத்தி இவனுக்கு அட்டுழியம் பண்றானுங்க ஐயா. இவனுக்கு கொஞ்சம் அடக்கி வைங்க ஐயா. ஏங்க ஓனரே அடிக்கிறீங்க? ரீதியா பேசுனா கிறுக்கு குறி மாதிரி பேசுறாங்க. அவனை என்னன்னு கேளுங்க. இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. எங்க பாட்காஸ்ட்ல அப்படிதாங்க, நாங்க டெமோக்ராட்டிக்கா இருப்போம். ஆனா கட்சி டெமோக்ராட்டிக்கா இருக்காது. அடுத்து வன்மமாறு பாட்காஸ்டோட இன்டர்ன் மினாட்டோ நமிகாசு, வணக்கங்க ஐயா. ஒரு வழியா கரெக்டா பேரை ஒழுங்கா சொல்லிட்டீங்கடா பல பாட்காஸ்டுக்கு அப்புறம். வணக்கம் சூசன் ஐயர். வணக்கங்க ஐயா. எப்படி போயிட்டு இருக்கு பாட்காஸ்ட் எபிசோட்லாம்? நல்லா போயிட்டு இருக்கு. ஜீமோ இன்னைக்கு வரலன்னு கேள்விப்பட்டேன். ஓனர் நீங்க வந்திருக்கீங்கன்னு இப்பதான் பார்த்தேன். சரி, எப்படியும் உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் லிசனர்ஸ் இருப்பாங்க. எதுக்கு அடிக்கடி இங்க வந்து கொலாப் பண்றேன்னு கேட்காதீங்க, சரியா? லிசனர்ஸுக்கு சொல்லிக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை, எனக்கும் சூசனுக்கும் அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி தப்பான ரிலேஷன் கிடையாது. ஒரு நட்பு ரீதியான நட்புக்காக வந்து பண்ணி கொடுத்துட்டு போறேன். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, ஒன் நைட் ஸ்டாண்ட் மட்டும்தான். இல்ல அப்ப நாங்களே இருக்கோம். நாங்க எல்லாரும் பொங்கலுக்கும் புளியோதரைக்கும் வந்திருக்கோம். எல்லாரும் நட்பு ரீதியா தான் வந்து வரிசையில வாங்கடா, அடிச்சுக்காம வரிசையில வாங்கடா. நான் முதல்ல சூசனுக்காக வந்தது நான் தான். கரெக்டா இருந்துக்கங்க ரெண்டு பேரும். அடுத்து ஷினோபி பாட்காஸ்டின் தலைவர் சாசுகே, வணக்கங்க ஐயா. வணக்கம். என்ன சொல்றது, ஆண்டைஸ் பாட்காஸ்ட்ல தான் நான் பேச போற ஃபர்ஸ்ட் வாய்ஸ். என் பாட்காஸ்ட்ல நான் இன்னும் பேசல. எபிசோட் 2ல தான் இன்ட்ரோ ஆக வேண்டியதா இருந்தது. நான் அதுக்கு முன்னாடியே வந்து ஆண்டைஸ்ல வந்து இன்ட்ரோ ஆயிட்டேன். நன்றி ஐயா, நன்றி சூசன் ஐயா. அடுத்து நெக்ஸ்ட் வந்து நம்மளோட டிஸ்கார்ட் ஹோமி ஏத்திஸ்ட் செய்கை, வணக்கங்க ஐயா. வணக்கம் ப்ரோ. பாட்காஸ்ட் எல்லாம் நல்லா போகுதுன்னு நினைக்கிறேன். நீங்களாம் கேட்டுதான் எங்களை பூஸ்ட் பண்ணணும். இல்ல பாட்காஸ்ட் கேட்காமலாம் கொலாபரிக்க வந்திருப்பாருங்கிற ஐயா. இதைத்தான் நான் ஹோஸ்ட் பண்ற ஃபர்ஸ்ட் எபிசோடு, அதனால கொஞ்சம் மண்டை கலந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். ஏத்திஸ், நீங்க டிஸ்கார்ட்ல பாட்காஸ்ட் பேசுறாங்களா, நீங்க யாரோட ஃபேன்னு சொல்லுங்க. நான் தானே சொல்லுவேன், கொட்டையை வெட்டிடுவேன். ஏய், பேசுற ஸ்பீக்கர்ல யாரு அப்படிங்கிற நான் தானே சொல்லுவேன், கொட்டையை வெட்டிடுவேன். ஓஹோ, அதாவது இந்த எபிசோடு கேளுங்க, அந்த எபிசோடு கேளுங்க. ஏத்திஸ்க்கு சஜஸ்ட் பண்ண முட்டா பையன் இல்லையா? ஏத்திஸ் இப்ப ஃப்ரெஷ்ஷா போறேன் கேள்விக்குள்ள. ஏத்திஸ் இப்ப பாட்காஸ்ட் கேக்குறீங்க, அதுல பேசுற ஸ்பீக்கர்ஸ்ல யாரு உங்களுக்கு பிடிக்கும் சொல்லுங்க. ஏத்திஸ் எப்படி உட்கார்ந்து இருக்காருன்னா வடிவேல் மாதிரி உட்கார்ந்து இருக்காரு. என் கிட்ட கேட்காம செருப்பு கொடுத்துருவானா அப்படிங்கிறவர் நான். இல்ல இரு வரேன். இது ஆந்த ரெக்கார்ட் இருக்கட்டும், சரியா? உண்மையான ரவுடி தான் இருக்க இடத்த காட்டிக்க மாட்டான், சரியா? வெஜிடா, எப்ப யோகா கிளாஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சீங்க? இப்படி தன்னும்பு போடுறீங்க. அதாவது இன்னைக்கு டாபிக் கொண்டு வந்தது நம்ம சின்னவன் தான். கிட்டத்தட்ட ஒரு 4 மாசமா இந்த டாபிக் பேசலாம்னு சொல்லி இழுத்து அடிச்சுக்கிட்டு இன்னைக்குதான் ஒரு வழியா கை கூடுச்சு. ஒரு நிமிஷம் சூசன், யாரு ப்ராடக்ட்? எப்படி எங்க ப்ராடக்ட் பார்த்தல? மறுபடியும் யோகா கிளாஸுக்கு போறதே என்பதை நிரூபித்து விட்டார். அதாவது இன்னைக்கு டாபிக் என்னன்னா, அண்டர் ரேட்டட் மியூசிக் டைரக்டர்ஸ். அதாவது நல்ல மியூசிக் போட்டு அவங்களுக்கு ரெகக்னேஷன் கிடைக்காம, அல்லது பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர்களால அமுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு இருந்திருப்பாங்க. அவங்கள மாதிரி மியூசிக் டைரக்டர்ஸ் பத்தி இன்னைக்கு நம்ம பேச போறோம். அவங்களோட மியூசிக் பத்தியும் பேச போறோம். அதாவது நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, எப்ப பார்த்தாலும் அமுக்கிறது கழிக்கிறதே இல்ல. அதாவது ரொம்ப நாளா நீங்க ஒரு பாட்டு கேட்டுட்டு இருப்பீங்க, வாவ் வாட் மியூசிக் தான் கேட்டுட்டு இருப்பீங்க. நீங்க ஒண்ணு இளையராஜா ஏஆர் இருப்பீங்க. பட் ஆனா ஓபன் பண்ணி பார்க்கும்போது தெரியுது, இவர் யாரு அப்படி சொல்லி பாப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிற மியூசிக் டைரக்டர்களுக்கு
ஒரு புகழாரம் சூடக்கூடிய ஒரு தொகுப்பு இது அமையும் என்று நான் நினைக்கிறேன். ஐயா சின்ன ஒரு நிமிஷம். இது எப்படி தெரியுமா? கட்டையா குட்டையா கருகருன்னு சுருட்ட முடி வச்சுக்கிட்டு எடுத்துட்டு இருப்பாரு, அவருக்கு தெரியுமா? தெரியாதுங்க. அந்த மாதிரிதான் நான் தாண்டா அது. அப்படிதான், அதேதான். இதுல நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ் வருவாரா? ரொம்ப இல்ல, நாள் என் தலைவனை பத்தி எவனாவது பேசுனீங்க கொட்டையை வெட்டிடுவேன். ஒரு நிமிஷம். அவர் லெஜெண்ட் கோட்டையில இருந்து இல்ல ஐயா, வயிற்று பொழப்புக்கு வாசிக்கிற சாமி இங்க பாருங்க, தர்மதுரையில வரும்ல, வயிற்று பொழப்புக்கு வாசிக்கிற சாமி ஏன் இப்படி பண்ற, அந்த மாதிரி அவர் ஆக்கி விட்டுறாதீங்களா தயவு செய்து. தலைவன் கம்பா கொடுப்பான் அன்னைக்கு இருக்கு. கம்பேக். ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு கம்பேக். இல்ல நீங்க மாத்தி இவனை சொல்றீங்க. ஏத்தி செய்கை நீங்க மாத்தி இவனை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு கம்பேக். இது ஹாரிஸ் ஜெயராஜ். சிறுபான்மையர் மீது தாக்குதல். ஓகே. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து சின்னவரம் நீங்களே ஆரம்பிங்க. ஐயா, இந்த அண்டர் ரேட்டர் ஆரம்பிக்குது பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நம்ம அந்த இளையராஜா காலகட்டத்துல இருந்தே போலாமா? சங்கர் கணேசன் ஒரு நல்ல ஒரு மியூசிக் டைரக்டர் இருப்பாரு. எத்தனை பேர் பாத்திருக்கீங்க? சம்சாரம் மின்சாரம் அந்த படத்துல, அந்த சம்சாரம் அது மின்சாரம் அந்த பாட்டுலாம் கேட்டிருக்கீங்க? அந்த படமாவது பாத்திருக்கீங்களா? விசு படம்லாம் கோதாவரி படம் தானேயா? அதேதாயா. அதுல அந்த விசு தாய்வழி வந்து வன்மத்தை போட்டு கட்டி இருப்பான். நான் படத்துக்கு சவுக்கே கொடுக்கலையா, அவன் ஒரு நூலிபான், அவனை பத்தி நான் பேசவே இல்லையே. அந்த படம் ஒரு நிமிஷம். அந்த படத்துல தானே அந்த கண்ணம்மா கம்முனு கடை, அந்த படம் தானே இது சம்சாரம் மின்சாரம். அதேதான். சரி, ஒரு நிமிஷம் ப்ரோ. இப்ப நான் ஒரு பாட்டு பாடுறேன், அது என்ன படம் சொல்றீங்களா? இது யாரு மியூசிக் போட்டு சொல்லுங்க. மாசி மாசந்தான் கொட்டு மேலதாலந்தான். இளையராஜா இப்படிதான் அவர் நசுக்கப்பட்டாரு அவர் பாட்டுலாம் வரும்போது. சங்கர் கணேசன் பாட்டு இது, ஊர்காவலன் படத்துல. மாசி மாசம் ஆளான அதே இருப்ப. தெரியும்டா, நீ சூசன் வச்சுக்கிட்டு எதுக்கு இந்த பாட்டு கேக்குறேன்னு. உண்மையாலுமே ஒன் நைட் ஸ்டாண்ட் தான் போல. ஓஜி பாம்பு படம் தான் என்ன உங்களுக்கு ஞாபகம் வரும்? நீயான ஒரு படம் ஞாபகம் வரும் தெரியுங்களா? அதுவுமே நம்ம தலைவர் சங்கர் கணேசன் போட்டதுதான். இவரு வந்து எப்படின்னா, இந்த முகவரி படம் பாத்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஒரு உங்க டல நடிச்ச படத்துல அது ஒரு நடிச்ச படம். தெளிவா சொல்லிருங்க, அவர் நடிச்ச படம் அதுதான் சொல்லிருங்க. இல்ல ஏன் இப்ப துணிவு இல்லையா? கால சாணியை போட்டு அந்த பேங்க்ல தேய்ச்சாரு, அது டான்ஸ் ஆகி போச்சு. அதை விடுங்க. இந்த பாத்தீங்கன்னா இவரும் என்ன சொல்றது, இளையராஜா செம்ம பீக்ல இருந்தாரு. அப்ப இருக்கும்போது சின்ன பட வாய்ப்புகள், இளையராஜா போட முடியாத சில படம்லாம் வரும், மியூசிக் போட முடியாததுக்கெல்லாம் இவரு கிடைச்ச வட்டியும் இவர் பண்ணும்போது, ஓ இது இளையராஜாவா, இளையராஜா இருந்து நோட் 3 தான், இளையராஜா இருந்து நோட்ஸ் 3 தான்ற மாதிரி இவர் மேல வச்ச குற்றச்சாட்டுகள் நிறைய இருந்துச்சு. இல்ல இப்ப இருக்க மியூசிக் டைரக்டர்ஸ் எப்படி அங்க இருந்து திருடி போடுறாங்கன்னு அவங்களுக்கு மேல ஒரு இது அலிகேஷன் வைக்கிறாங்களோ அந்த மாதிரி அப்ப வச்சிருக்காங்க இல்லையா இவர் மேல. திருடி போட்டாலும் பரவாயில்ல சரியா, அட்லீஸ்ட் இவன் தான் போட்டான்ற பேர் இருக்கு, அவர் போடவே இல்லைன்றாரு. போட இளையராஜா அவ்வளவுதான். போடச்சு இளையராஜா போங்களா அப்படி. அப்ப லிட்டரலி அதேதான். ஏன்னா அந்த அப்படி பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல ஒரு மியூசிக் போட்டவங்க பார்த்தா எல்லாரும் அந்த இந்த மாதிரி ஒரு அலிகேஷன் வச்சவங்க பாரிசாலா இருப்பான்னு. அப்ப பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய ஒரு இப்போ வருஷத்துல சும்மா நான் ஒரு 10 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதுல 8 படத்துலயே வெறும் இளையராஜா போஸ்டர் பாத்தீங்கன்னா இளையராஜான்னு இருக்கும். 9 படம் இதுவுமே இளையராஜா படம் தான் போல இருக்கு. அப்படி சொல்லி அவருக்கான அந்த ரெகக்னேஷன் கரெக்டான கிடைக்கவே இல்லை. எங்க சின்ன ராசால இருக்கிற அந்த பாட்டு அது எல்லாமே சூப்பரா இருக்கும். ஓகேங்க, இருங்க நான் ஒரு பாட்டு சொல்றேன், அது யாரோட பாட்டுன்னு கொஞ்சம் கண்டுபிடிங்க. இது அண்ணா நகர் முதல் தேருன்னு சத்யராஜோட ஒரு படம். சத்யராஜ் ரேவதி பிரபுல கேமியோ பண்ணிருப்பாங்க. ஆமா, அந்த படத்துல மெதுவா ஒரு ஞாபகம். இருங்க ஒரு நிமிஷம். நான் வந்து அந்த பாட்டை நான் இளையராஜா பாட்டு இருந்தா நினைச்சுக்கிட்டு இத்தனை வருஷமா நினைச்சுக்கிட்டு இருந்தேன், முந்தானத்து வரைக்கும். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அது சங்கர் கணேசோட பாட்டுன்னு. ஆமாங்க, அது அதே மாதிரி ஒரு டோன்ல இருக்கும். நான் வந்து என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, வேற யாரும் போட்டிருக்க முடியாது இந்த அளவுக்கு, இளையராஜா அளவுக்கு யாரு அந்த அளவுக்கு மியூசிக் போட்டிருக்க முடியும் அந்த காலத்துல அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு காலத்துல எப்படி இளையராஜா இருந்தாரோ அதே மாதிரிதான் பனிருது வந்துகிட்டு இருக்கானு எனக்கு ஒரு ஃபீலிங். இப்போ சூசன் சொன்னாப்ல இவ்வளவு நாள் இளையராஜா டெம்ப்ளேட் ஒண்ணு இருக்குல்ல, மீம் டெம்ப்ளேட், ஓல் லைஃப் வாஸ் லை அப்படிங்கிற மாதிரி. இல்ல நான் என்ன நினைச்சேன்னா, இந்த அளவுக்கு மியூசிக் ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு சாங் வந்து இளையராஜா தவிர யாராலையும் கொடுக்க முடியாது அப்படின்னு தான் நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன், இது சங்கர் கணேஷ் மியூசிக் இப்படி ஒரு ஆள் இருந்திருக்காரு. அப்புறம் தான் அவரோட பாடல்கள்லாம் தேடி கேட்க ஆரம்பிச்சேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சங்கர் கணேசன் ஒரு சகாப்தத்தை முடிச்சுட்டு இன்னும் பின்வருகிற
நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள பத்தி பேச ஆரம்பிக்கலாமா? இப்போ ஒரு கிளாசிக்னு இருந்துச்சுன்னா வச்சுக்க, அதுக்கு நான் இப்ப அது கிளாசிக் பழையது. இப்ப வரதா இப்ப நியூ ஜென்ரேஷன். நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு இது இருக்கும், வானம்பாடி காலம்னு. அது பாத்தீங்கன்னா அதான் நம்ம 90s 80s லேட் 80s 90s அதுல வரும்போது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு மியூசிக் டேரக்டர் யாருன்னா எஸ்.ஏ. ராஜ்குமார். அவர் கம்போஸ் பண்ண படம் எல்லாம் சொல்றேன், அவரா நீங்க கேப்பீங்க. துல்லாத மனமும் துள்ளும், துல்லாத மனமும் துள்ளும் விண்டேஜே தான். துல்லாத மனமும் துள்ளும், பிரியமானவளே, சூரிய வம்சம், பிரியமான தோழி, மறுமலர்ச்சி, வானத்தை போல, பூவே உனக்காக, வசீகரா, அவள் வருவாளா, நீ வருவாய் என, கண்ணு பட போகுதையா, புது வசந்தம், பிரிவோம் சந்திப்போம், பிரியாத வர வேண்டும், மானஸ்தன், சிம்மராசி, நிப்பு. இது நம்ம ரம்மி சரத்தையா நிப்பிள் தெரிய மாதிரி ஆடுவார்ல, திண்டக்கு திண்டக்கு அந்த பாட்டு அந்த படம் அருமேட்டு. பெண்ணின் மனதை தொட்டு, இதுல ஒரு செம்ம பாட்டு ஒண்ணு இருக்கு, யாருக்கா தெரியுமா? கண்ணுக்குள்ளே உன்னை அது 2 வருஷனா வரும்லடா. ஃபர்ஸ்ட் வந்து லவ் பண்ணும்போது ஒரு வருஷனும், அந்த குழந்தை கிட்ட வச்ச பாட்டு. இல்ல இந்த பாட்டை கேட்கும் போதே நீங்க ஒண்ணு இளையராஜான்னு இருப்பீங்க, இல்ல ஏ.ஆர். ரஹ்மான் இருப்பீங்க. சூரியவம்சம் சொன்னல, ஆனா இவ்வளவு நாள் இளையராஜா. அத விடுங்க, மலபார் போலீஸ் யார் பாத்திருக்கீங்க? அதுல இருக்கிற பாட்டு எல்லாம் சூப்பரா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இவ்வளவு படம் சொன்னல, இந்த படத்துல உங்களுக்கு பிடித்த படம் என்ன, படம் என்ன, அதுல இருக்கிற பிடித்த பாடல் என்ன? மலபார் போலீஸ்ல வந்து அந்த குஷ்பு பாடம்ல, ஊர்ல இருந்து பொண்ணு பம்பரம் போல கண்ணு, அது நல்லா இருக்கும். அந்த பாட்டு ஆப்ஜெக்டிஃபை பண்றீங்க இல்லையா? டேய் அந்த பாட்டு நல்லா இருக்குடா. ஆப்ஜெக்டிஃபை எல்லாம் பண்ணலடா, பாட்டா பாருங்க வச்சுட்டா. அந்த இங்க பாருங்க ஆரிசாலன் சென்ட் அடிச்சிருக்காரு போல இருக்கு, ஓக்தனமா பேசுறாரு. அவருக்கு எஸ்விகேவோட ஆன்டி ஓக் ஸ்ப்ரே அடிச்சு விடுங்க. ஐயா சரி இருங்க, நான் சொல்றேன். எனக்கு இந்த ஆள் போட்ட பாட்டுல வந்துட்டு முக்காவாசி பாட்டு பிடிக்கும். ஆனா பெஸ்ட்ன்னு சொன்னீங்கன்னா வந்து அவங்க நம்ம சின்ராஸ் மட்டும் தனியா விட்டீங்க. நம்ம சின்ராஸ் எப்ப இருங்கப்பா, இப்ப நான் சொன்னதுக்கு அப்புறம் அதை போடுங்க. இப்ப நானே சின்ன எல்லாரும் ஆண்ட்ராய்ட் ரெக்கார்டிங்ல உட்காந்துக்கிட்டு இருக்கமா, சரியா? சூசன் கேக்குறான், என்ன பாக்குறீங்க, போட்டுடலாமா? நான் சொல்றேன் போடுங்க. அப்புறம் சின்ன பின்னாடில இருந்து கேட்கறேன், என்ன நம்ம சின்ராஸ் அப்ப கோகன் போட்டுக்கணும். சின்ராஸ் அவ்வளவுதான் எல்லாரும் வந்துட்டாங்க, நீங்க ரெக்கார்டிங் பாங்க. நல்லா உட்காந்து எடுத்துக்கிட்டு இருக்கா வீட்டுல போட்டு. என்ற பாட்காஸ்ட்ல எல்லாம் வந்தாச்சு, நீ கிரீக் ஆன் பண்ணு. ப்ரோ வெஜிடா ப்ரோ, இவர் கம்போஸ் பண்ண படத்துல உங்களுக்கு என்ன படம் பிடிக்கும், என்ன பாட்டு பிடிக்கும்? இந்த சூரியவம்சம் படத்துல வந்து பாட்டு எல்லாமே நல்லா தான் இருக்கு. அவங்க ஒரே பாட்டுல வந்து பெரியாளாரு அதெல்லாம் ஓகே. ஆனா இந்த படத்துல ஓஎஸ்டி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். போட்டிருக்க பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். அந்த இவரு நம்ம சின்ராஸ் வந்து கையிலே பிடிக்க முடியாதுன்னு சொல்றப்ப ஒரு புல்லட் ஓட்டுக்குன்னு வர ரம்மிகுமாரா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா அதாவது இதுல போற நான் எங்க பூசணிக்க வைக்கிற நீ எங்கன்னு கேக்குறப்ப ஒரு ஓஎஸ்டி போட்டிருப்பாரு, அதுவா இருக்கட்டும். இது எல்லாமே இன்ன வரைக்கும் நான் வந்து இளையராஜா போட்டதுன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஓகே, வெஜிடாவை தொடர்ந்து சாசுகே அவர்களே நீங்க பேசுங்க. உங்களுக்கு பிடித்த படம், பாடல் என்ன? எனக்கு பிடிச்சது வந்து துல்லாத மனமும் துள்ளும். விஜய் ஆல்பம் விட்டுங்க, அந்த படம் ஆல்பம் விட்டுங்க. எனக்கு இவருதான் போட்டாருங்கிறது தெரியாது. ரொம்ப நாளா நான் அதை வந்து தேவா நினைச்சிட்டு இருந்தேன். அந்த இந்த பாட்டு வரும்ல, சலோமியான்ற மாதிரி ஒரு பாட்டு வரும்ல, அத பாக்கும்போது தேவாதான், நம்ம தேவா அங்கிள் தான் பிரிச்சு எடுத்துட்டாருன்னு நினைச்சேன். எஸ்.ஏ. ராஜ்குமார் அப்ப நான் நினைச்சேன் இல்லையே, இல்லவே இல்ல. அந்த தொடு தொடு வேணும்னு ஒரு பாட்டு வரும் பாத்தீங்கன்னா, அதெல்லாம் செம்ம பாட்டுங்க, செம்ம ஃபீலா இருக்கும். ஆளே இல்ல ஃபீலிங்ன்ற மாதிரி உட்காந்துட்டு அந்த பாட்டு எல்லாம் கேட்கும்போது எல்லா பாட்டும் நல்லா தான் இருக்கும். அந்த இதுல அப்புறம் வந்து இந்த படம் இன்னொரு விஜயனா படம் இருக்குது, பிரியமான தோழி. இல்ல பிரியமானவளே சாரிங்க அது ஒரு முற்போக்கு படம் தான். சிம்ரன் இருக்குல்ல, கல்யாணம், அதேதான் அதுதான் முற்போக்கு கல்யாணம். நீங்க சர்க்காஸ்டிக்கா சொன்ன பூவே உனக்காக இருக்குது. ஆமாங்க, ஏங்க அதுவும் ஆல்பம் தாங்க. ரெண்டுல எது முக்கியம்னா வந்து இது பூவே உனக்காக அதுதான். அப்ப டல படத்துக்கு அவள் வருவாயா போட்டதெல்லாம் உங்களுக்கு கேட்கல, நீ வருவாயன அதுவும் உங்களுக்கு கேட்காது. தொடு தொடுவெனவே வானவில் என்னை தூரத்தில் அழைக்கின்ற நேரம், விடுவிடுவெனவே வாலிபமானது வெளியேறும். அருமையான பாடல்.
நமது சாசுகை தொடர்ந்து ஏத்தி செய்கிறவர்களே, எஸ்.ஏ. ராஜ்குமார் வந்து மியூசிக்கில் உங்களுக்கு பிடித்த பாடல் படம் என்ன? வசீகரா இவர் தானே போட்டாரு அவரேதான் அவரேதான். அதுல அந்த மழையில நினைச்சிட்டு டான்ஸ் ஆடிட்டு பாடுவாங்க. ஒரு தடவை அந்த சொல்வாய் பாட்டு என நல்லா இருக்கும். மாலை பயங்கரமா ஆமா இருக்கும். ஆமா ஒரு தடவை எல்லாரும் சொல்லுவாங்க. மலையில நனைஞ்சுக்கிட்டு ஒரு டொயட்ட போடுவாங்க பாரு. என் அப்பாவோட கார்ல போகும்போது அந்த பாட்டு தான் கேட்டுட்டு ஓகே, என்ன எல்லாம் ஒரு அணில் வாடையா அடிக்குது. தலைக்கும் தான் ஒரு பாட்டு போட்டிருக்காரு. சூரிய வம்சத்துல வர பிஜிஎம் இல்ல அதெல்லாம் நல்லா இருக்குங்க. சின்ராச கையிலேயே பிடிக்க முடியாது அப்படி சொல்லிட்டு ஒரு பிஜிஎம் வரும்ல. புல்லட் ஐயோ அத நான் இப்பதான் சொன்னேன். இருக்கட்டுங்க, அவருக்கு பிடிச்சத சொல்றாருங்க. லா 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 லா. லா 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 லா. வைப் செஷனை மாத்திடுவோமா? ரைட் விடு. ஓகே, இப்ப பாருங்க இப்ப இவ்வளவு அணில்கள் வந்து கீச்சு கீச்சுன்னு கத்திட்டு இருக்கீங்க. இவர் அணிலா ஆமையானே தெரியாது, இருந்தாலும் நான் ஆமைக்கு முட்டு கொடுக்க வைக்க போறேன். வாங்க செட்சுனா என்கிற கோகன், நீங்க சொல்லுங்க உங்களுக்கு பிடித்த பாடல். எஸ்.ஏ. ராஜ்குமார் அவர்கள் மியூசிக்ல உங்களுக்கு பிடிச்ச படம் என்ன, பாடல் என்ன? இல்ல எனக்கு இவரோட பாட்டுலாம் பெருசா கேட்டது இல்ல ஆக்சுவலி. சாரி டச் நான் ஃபெயிலியூடா. அடிச்சு வெளியே துரத்துற அந்த நாய. ஆக்சுவலி இந்த கல்யாணத்துல எல்லாம் போனா வாசிப்பாங்க தெரியுங்களா? அது என்னடான்னு பார்த்தா இப்பதான் தெரியுது இவரோட பாட்டு. ஒரு தேவதை வந்து விட்டால் நீ வருவாயப்பா. ஒரே கடவுள் அஜித்குமார் நினைச்சேன்டா. இவனையும் மீட் போட்டிருக்கணும் போல. அதான் ப்ரோ, எனக்கு இது சர்ப்ரைசிங்கா இருந்தது. இந்த பாட்டு வந்து இவருதான் போட்டிருக்காரா அப்படின்னு. அவ்வளவுதானுங்களா உங்களோடது? அம்பட்டுதாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வெயிட்டான ஒரு பாடலோட நமது களத்துல இறங்க போறாரு நம்ம மினாட்டோ, நாசமா போனவன். மினாட்டோ நாம கசின் சொல்லி இருக்கலாம். சரி ஓகே, இல்லைங்க வந்துருச்சு. மாமே கலக்கு மாமே, உனக்கு என்ன பிடிக்குமோ பாடு மாமே, பாட்டு மாமே. இது இருக்குல்ல பெண்ணின் மனதை தொட்டு இருக்குல்ல, அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாட்டு நான் சால்ட்டு கோட்டா நீ செய்த அண்ணன் தம்பி 2 பேரும் டான்ஸ்ல பிரியும் பிரிச்சிருப்பாங்க, பயங்கரமா இருக்கும். மாதிரி இருப்பாங்க. அந்த பாட்டா இருக்கட்டும், இல்ல அந்த இன்ட்ரோ சாங் ஒண்ணு இருக்கும்ல, காலேஜுக்கு ஒரு இன்ட்ரோ சாங் இருக்கும்ல, அப்படிங்கறதா இருக்கும். அந்த ஆல்பமே ஒரு மாதிரி ஓல்சமா இருக்கும். பட் எனக்கு இவர் தான் மியூசிக் டைரக்டர் எனக்கு தெரியாது சரியா, நான் வேற யாரோ போட்டிருக்காங்க. அப்ப வந்து இல்ல அப்ப பாத்தீங்கன்னா நம்ம யுவன் வந்து பூம் ஆயிட்டு இருக்காரு, ரிஷில மியூசிக் போட்டிருக்காரு. அப்ப அந்த டைம்ல பாக்கும்போது பாத்தீங்கன்னா ஓகே இவனாதான் இருப்பாரு நான் நினைச்சேன். இந்த கண்ணுக்குள்ளே அந்த பாட்டுலாம் வரும்போது இவன் தான்டா புரிஸ்டாரா நினைச்சிட்டு இருந்தா பார்த்தா நம்ம இவரு. ஐயா ஒரு நிமிஷம் என்னட்டோ, இந்த படத்துல சின்ன ட்ரிவியா, இதுலயே வந்து ரமிகாந்த் வந்திருப்பாரு, சி ரவிக்குமார் வந்திருப்பாரு, அண்ணனா வந்திருப்பாரு, ஜங்லி ரமி அண்ணனா வந்திருப்பாப்ல. ஐயா லிசனர்ஸ்க்கு வந்து ரவிக்குமார்ங்கிறது சரத்குமார், வேற யாரும் இல்ல. நீங்க போயிட்டு ஆர்.என். ரவின்னு நினைச்சுக்க வேண்டாம். பெரிய கல்வெட்டையர்னு வச்சுக்கோங்க, அப்படியே யாருன்னு தெரியலனா. அப்படியும் தெரியல, சரத்குமார் நாடாடுறா. அது வேண்டா. இப்போ அந்த காலேஜ் டைம்ல வந்து ஒரு கண்ணுக்குள்ளே உனக்கு வந்து காலேஜ் டைம்ல ஒரு பாட்டு வரும் சரியா, இவங்க லவ் பண்ற டைம். அதே வந்து பாத்தீங்கன்னா இவங்க பிரிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க அக்கா பொண்ணை இவங்க வளர்த்துக்கிட்டு இருக்கும்போது சர்ஜரி டைம்ல ஒரு பாட்டு வரும். சர்ஜரி அந்த கேப்ல, அதாவது இந்த பாட்டு படம் முடியறதுக்கு முன்னாடி. இந்த பாட்டுக்கு அந்த பாட்டுக்கும் பாத்தீங்கன்னா அந்த செகண்ட் வெர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அது அப்படியே ஒரு மாதிரி உன்னை மெல்ட் பண்ணிரும் பாட்டு. அப்ப ஒரு நிமிஷம் நான் மறுபடியும் பூல தூக்கிட்டு வந்து விடுறேன்னு நினைச்சுக்காதீங்க. அதுல வந்து ஒரு லைன் வரும் செகண்ட் வெர்ஷன்ல, நல்லா இருக்கும். அது ஒரு லைன் இருக்கும். அது ஃபர்ஸ்ட் ஒன்ல கூட சுமாரா இருக்கும். செகண்ட் ஒன் வீடியோ பாக்குறப்ப கண்ணில் தாரதாரையாக தண்ணீர் கொட்டி கொண்டிருக்கும். அதுதான் இந்த வெர்ஷன். இந்த செகண்ட் வெர்ஷன் வந்து நீ கேட்கும்போது ஃபர்ஸ்ட் வெர்ஷன் கூட உனக்கு அந்த அளவுக்கு இருக்காது, ஒரு மாதிரி ஜாலி வெப்சைட்ல இருக்கும். செகண்ட் இதெல்லாம் இந்த அது ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ்ல பாடுற மாதிரி இருக்குமா, உனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து நீ அழுவுறே இல்லையா, ஆட்டோமேட்டிக்கா உன வந்து அந்த ஒரு ஸ்டேட்டுக்கு எடுத்துட்டு போய் கண்ணு கலங்குற ஸ்டேட்டுக்கு எடுத்துட்டு போயிரு அந்த பாட்டு நீ கேட்கும்போது. அந்த மாதிரி இருக்கும். எனக்கு இந்த ஒரு பாட்டு இருக்குடா, இதுதான் போட்டாரான்னு தெரியல, அந்த கார்த்தி பிரபுதேவாலாம் இன்னொரு படம் நடிச்சிருப்பாங்க. சொல்லு அது இவர்தான் மியூசிக் டைரக்டர்னு தெரியல. ஐயோ ஐயோன்னு ஒரு பாட்டு வரும். ஒரு நிமிஷம் அந்த பாட்டு போடுறது ஹிப்ஹாப் பண்ண. ஐயோ ஐயோ அவ என்ன அது இல்ல குட்டி கொஞ்சம், இது வேற. ஐயோ ஐயோ ஒட்டி வெத்த மன்னசே அப்படி ஒரு பாட்டு வரும் பிரபுதேவா. அதுலயுமே இது இந்த இவர்தான் மியூசிக் டைரக்டர்னு தெரியல, பட் அந்த பாட்டு நல்லா இருக்கும்.
அதுல இவன் அந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு போற மாதிரி பாட்டு இருக்கும். கடைசியா விட்டு போகும்போது உண்மை எல்லாம் 100 கடிகாரம் சுற்றுகிறோம் என்று தெரியாமல் அந்த சாங் ஃபர்ஸ்ட் அது அந்த பாட்டுமே நல்லா இருக்கும். பட் இவர்தான் மியூசிக் அந்த டைம்ல நான் ஒரு பிரபுதேவா கண்டிடா அது உள்ளம் கொள்ளை போகுதே அந்த பாட்டு தானங்க. ஆமா கவிதைகள் சொல்லுவாங்க. அதுவுமே 2 வெர்ஷன் இருக்கும். கார்த்தி பாடுற ஒரு வெர்ஷன் இருக்கும், இவன் பாடுற ஒரு வெர்ஷன் இருக்கும், பிரபுதேவா அவர் சொல்றது இருக்கும். சூப்பருங்க. ஆனா அது இவர்தான் மியூசிக் டைரக்டர் தெரியலப்பா. மக்கள் இவர்தான் மியூசிக் டைரக்டர்னு தெரிஞ்சிச்சுன்னா வந்து எங்களுக்கு ஃபீட்பேக்ல இருப்பாங்க, இதை சொல்லுங்க, மென்ஷன் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா நான் ஒரு லிஸ்டோட உட்காந்துட்டு இருக்கேன். தலைவர் எஸ் ஏ ராஜ்குமாருக்கு பாத்தீங்க நம்ம 90s கிட்ஸுகளோட பிலீவர் சாங் தெரியுமா? எதுங்க? புன்னகை தேசத்துல ஒரு பாட்டு வரும், கிளைமேக்ஸ் பாட்டு. உங்கள் மூச்சுக்குள்ளே எங்கள் பாட்டு சத்தன்னு ஒரு பாட்டு வரும்ல, அதுவும் தலைவன் தான் பிரிச்சிருப்பான். பிலீவர் இல்ல சின்ன லேலுங்கிற பாட்டுலதான் வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து நான் தான் நண்பனு ஒரு பாட்டு வருங்க. அதுவா எப்ப 3 பேர் இருப்பாங்கப்பா இந்த படத்துல, அதானே சொல்றேன். அதேதான் அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு செம்மையா இருக்குயா. எங்கள் பாட்டு சத்தம் உங்கள் கையோசைதான் எங்கள் சூரியோதயம் அப்படிதான் ஒரு பாட்டு வரும். அதுவும் நல்லா இருக்கும். இங்கே சூரியன் வந்துருச்சு. எப்படி சூரிய உதயம் 200 கிரெடிட். மறுமலர்ச்சி அந்த மம்முட் சூப்பர். இட்டாச்சிக்கு ஒரு குத்து போற போக்குல. இந்த நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்ல எனக்கு அந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? மறுமலர்ச்சி படத்துல படம் பேரு தெரியல, பாட்டு கேட்டிருக்கேன்ப்பா. நன்றி சொல்ல உனக்கு அதேதான்டா. ஏங்க ஒரு நிமிஷம் அந்த மறுமலர்ச்சி படத்துலதான் இந்த பாட்டு ஒண்ணு வரும், ராசு படை ஆட்சிதான் ராசு படை ஆட்சிதான்னு. அதையா இதுல சேர்க்கிற அமைதியா ஏரியால கடந்து போறல்ல. இவன் வேற ஒருத்தர் தேவையில்லாம உள்ள வந்துகிட்டு நம்ம தேவையான ஒரு பாட்டு போடுவாங்க, அது அதேதான் அது வந்து நீ வருவாயன அதுலயுமே அந்த நீ வருவாயன அந்த காலத்து இல்ல தல வருவாரு. அந்த காலத்து ஆதினா மாதிரி போட்டிருப்பாரு, டைட்டில்லயே ஒரு பாட்டு போட்டிருப்பாரு, பார்த்து பார்த்து கண்கள் அதெல்லாம். ஐயா ஒரே நிமிஷம் சின்ன ஆனா இந்த பூங்குயில் காட்டு பிடிச்சிருக்க பாட்டு அருமையா இருக்கும். சரியா, இவனுங்க பண்ண வேலையில லாக்டவுன் டைம்ல பயங்கரமா இங்க பாருங்க அந்த படத்துல எவ்வளவு ஒரு பூசணிக்காய் தன்மை இருக்கும்னா, அவன் கேப்பா, ஐயா நீங்க என்ன ஆளுங்கன்றட்டியும் நான் வீரத்துல கட்டவும் உண்மையை பேசல அரிச்சந்தில மொத்தத்துல நான் கவுண்டர் அப்படின்னு பாருங்க. அவங்க அதிகாலையில் சேவலை எழுப்பி எதுக்குங்கன்னு கேட்கும் தேவயானி. அது அது கோழி கூவுறதுக்கு முன்னாடி இது பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அஜித் வந்துட்டான் இதுக்கோசம் இடைமறிச்ச கத்திட்டான். இங்க பாருங்க இந்த பாட்டுமே செம்ம பூமா இருந்துச்சுங்க. ஆனா இது ஒரு அண்டர்ரேட்டட் மீம் தான். அந்த இரும்பு கொட்டை மிரட்டச்சுங்க டிரான்ஸ்லேஷன் மீம் இருக்குல்ல, அந்த டெம்ப்ளேட் வச்சுட்டு அதிகாலை சேவலை எழுப்பி கூவிட சொல்லிட்டியும் அவருக்கு மூடே இல்லைனாலும் காலைல எந்திரிச்சு அடிப்பாராம் அப்படி ஒண்ணு போட்டிருந்தாங்க அந்த படம். இது டலைக்கான பாட்டு. முடிச்சிட்டீங்களா? அடுத்து நான் வரட்டுமா? நம்மள தொடர்ந்து இந்த பேஜோட தலைவர் அவர்கள் பேசுவார். சூசன் எஸ் ஏ ராஜ்குமார் என்ன பாட்டு பிடிக்கும்? நம்ம ஒன்ஸ் அகைன் மறுபடியும் நம்ம டல ஒரு படத்துல இருப்பாரு, கார்த்தி ரோஜா இருப்பாங்க. ஏதோ ஒரு பாட்டு என் காது தப்பா பாடுறேன் நான் பாடுறேன். ஏதோ ஒரு பாரில் அடிக்கும் போதெல்லாம் சரியா இருப்பேனா. இந்த கிரிஞ்சானங்களை செருப்புகள் தேடி துரத்தி விடுங்க. இதுலயும் தல கேமியா பண்ணிருப்பாரு விஜிட்டா. தல கேமியா தான்டா பண்ணிருப்பாரு, கார்த்தி தான்டா ஹீரோ. இல்ல இருக்கட்டும்டா, இருந்தாலும் நாங்க அப்படித்தானே சொல்லுவோம். இன்ட்ரோமா ஒரு படம் அவர் வந்த வாட்டி தான் வந்து கதையில ஒரு டர்னிங் பாயிண்ட். அவர் இருக்க வந்தா கதை ஒரு மாதிரி நல்லா போடுச்சு. மினட்டு எனக்கு என்ன நீ கார்த்தியையும் பார்த்திபனையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன்டா. கார்த்தியையும் அப்புறமேட்டு யாரு இருப்பாங்கன்னா வந்து அந்த ரோஜாவும் இருப்பாங்க. ரோஜா வீட்டுக்கு இவனும் நவுத்தோடு போவாங்க. புரிஞ்சிச்சு. ஓகே 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 ஓகே. சரிங்க ஐயா ஒரே நிமிஷம் நான் முடிச்சிட்டு போயிடுறேன் ப்ளீஸ்.
அடுத்து வந்து எனக்கு ஆனந்தம் படத்துல இந்த பல்லாங்குழியில் வட்டம் பார்த்தேன் ஒற்றை நாயம் அந்த பாட்டு சூப்பரா இருக்கு. இந்த பல்லாங்குழி பாட்டு இருக்குல்ல, அந்த படம் ரிலீஸ் ஆன டைம்ல சன் டிவில காலங்காத்தால போட்டுக்கிட்டு இருப்பான் அந்த பாட்டு. பூமர் மினாட்டோ கேட்டிருக்கேன். டேய் வந்ததே 2002 2001 அந்த டைம்ல நானே குடுத்துட்டேன். டேய் இவனுக்கு இவ்வளவுதான்டா அறிவு, பாட்டு மட்டும் தான் கேட்டிருக்கான் அவன். இந்த ஆனந்த படம் ரிலீஸ் ஆன வாட்டி திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் சொல்லி அவன் ஓட்டாம இருந்தான். 2 வாரத்துக்கு ஒரு தாட்டி போட்டுட்டு இருந்தான் ஆனந்தம் சன் டிவிலையும் கே டிவிலையும் மாத்தி மாத்தி அப்பெல்லாம். ஐயா அப்புறம் வந்து இந்த பிரியமான தோழி படத்துல பெண்ணே பெண்ணாகிய ஓவியம், அதுக்கப்புறம் குட்டியே புள்ளிமான் குட்டியே அந்த பாட்டு சூப்பரா இருக்கும். ஆனா நான் இன்னொரு பாட்டு நினைச்சிட்டு இருந்தேன், இந்த அதிகாலையில் சேவலை எழுப்பி அந்த பாட்டு இருக்குல்ல, அது வந்து நான் தேவாவோட கம்போசிங் தான் எத்தனை நாள் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன ஒரு நிமிஷம், இவன் இந்த பிரியமான தோழினால அதுல வில்லன் மாதிரி ஒருத்தர் இருப்பான்ல, அவன் ஹேர் ஸ்டைல் அருமையா இருக்கு. வினித் இங்க பாருங்க, அந்த இடத்துல ஆரம்பிச்சு சந்திரமுகில போய் நிறுத்துவாரு. ஜீசஸ் ஹேர் ஸ்டைல இருப்பாரு. ஏங்க ஓஜியான ஒரு இதை நான் மறந்துட்டேங்க, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் அந்த படத்துல. அந்த படம் தான் இவரு நம்ம இவரு சூசன் சொன்னார்ல, அந்த படம் டலையும் கார்த்தியும் நடித்த படம். அதாங்க நீங்க சொன்னீங்கல்ல, ஏதோ ஒரு ஒளி காதல். அது இல்ல இப்ப நீங்க எல்லாம் இந்த பாட்டெல்லாம் சொன்னீங்கல்ல, இதுக்கப்புறம் நான் வந்து என்னோட சாங்ஸ் ஃபோல்டர்ல இவரோட சாங்ஸையும் ஏத்த போறேன். ஓகே நல்லது. சூசன் இந்த பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டு அப்புறம் லிங்க் கொடுப்பா ஸ்பாட்டிஃபைல, உன்னோட பிளேலிஸ்ட் அப்படியே கொடுப்பா அடுத்த பிளேலிஸ்ட். ஓகே ஓகே. ஓஹோ இல்ல நண்பர்களே, சின்ன ஒரே ஒரு கவுண்டர் சின்ன ப்ளீஸ்ரா. நீ என்ன பண்ணு, நம்ம சத்யராஜ் ஒரு படத்துல சொல்லியிருப்பாரு, எதுக்குடா கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துக்கிறது, மாசமா இருக்க பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டா வேலை முடிஞ்சிருச்சு இல்ல, அந்த மாதிரி கேக்குறான். இல்ல சூசன் ஆல்ரெடி அவரோட பிளேலிஸ்ட் ஒன்னு ஷேர் பண்ணிருந்தாரு, அதாவது 80s இந்த 70s சாங்லாம். சரியா? ஓகே. அது மாதிரி இப்போ ஒரு பிளேலிஸ்ட் கொடுப்பான். எப்படி விஐபில சாலி வந்து புது படமா கொடுக்கும், இவன் பழைய படமா கொடுப்பால, அந்த மாதிரி எலிமெண்ட் ரெஃபரன்ஸ். ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா வச்சுக்கீங்க, இப்ப நம்ம எஸ்.ஏ. ராஜ்குமார் நம்ம இது வரைக்கும் என்னடா எப்ப பார்த்தாலும் லவ் பாட்டுலயே நடிச்சிட்டு இருக்காங்க, என்னடா லவ் படமே நடிச்சிட்டு இருக்காங்க, நம்ம பார்த்த ஹீரோவை ஒரு ஆக்ஷன் மூவில நடிக்கும் போது நம்ம பார்த்திருப்போம். ஆக்ஷன் மூவி டக்குன்னு கீர் போட்டு மாத்தும் போது அப்ப வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வித்யாசாகர்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை. இன்னுமே சரியான ஒரு இந்த ரீமேக் பண்ணும்போதுதான் வா வித்யாசாகர் தலைவரே தலைவரே அப்படின்ட்டு இருப்பானுங்க. மற்றபடி வித்யாசாகர்னா யாருன்னு கூட கூகுள் பண்ணாதான் சில பேருக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர் தான் பத்தி பேச போறோம். இங்க பாருங்க, அவரு அந்த கர்ணன் அந்த படம், கர்ணா பாத்துருக்கீங்களா? அந்த பாட்டு மலரே மௌனமா, கர்ணா அந்த பாட்டுங்க நான் ரொம்ப வருஷமா சரிங்க இது வந்து நம்ம ஏ ரகுமான் தான் போட்டிருப்பாருன்னு உறுதியா நான் எண்ணிட்டு இருந்தேன். மலரே மௌனமா அந்த பாட்டு நான் ஏ ரகுமான் கத்திட்டு இருக்கும்போது அப்பதான் தெரிய வந்துச்சு இது நம்ம வித்யாசாகர் அங்கிள்னு. மனுஷன் பிரிச்சிருப்பான், எல்லாத்தையும் மெல்ட் பண்ணிருப்பான் அந்த படத்தை அந்த பாட்டுல. அப்படியே பாத்தீங்கன்னா இந்த என்ன சொல்றது, ஆகஸ்ட் 15ஆம் தேதி தேசப்பற்று ஊட்டுறதுக்காகவே படம் போடுவாங்க, ஜெய்ஹிந்து. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஓ ஆண்டவரே நீங்க இந்த படத்துல நடிச்சீங்களா, நாங்க தான் கொண்டாடிட்டு தவறிட்டோமா சொன்ன அன்பே சிவம். அப்படியே பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, மத்த நேரத்தெல்லாம் நல்லாதான் இருக்கான். இந்த தளபதி பக்கம் வந்தா மட்டும் ஏன் இப்படி மியூசிக் போறான்ற வெறி. ஐயா கில்லி, குருவி, திருமலை, ஆதி திருமலை பிரிச்சிட்டு பாருங்க மனுஷன் திரும்ப. அதே மாதிரிதான் இது இருக்கும். இதுக்குமேடா சின்ன இதுக்குமே நம்ம விஜயனா தாண்டி சந்திரமுகிக்குமே அவர்தான் மியூசிக் டைரக்டர். கண்ணா உனக்கு ஒரு அதிர்ச்சி. ஐயா தில்லுக்கு அவர்தான் டைரக்டர். ஆமா தில்லு தூளு ரெண்டுக்குமே அவர்தான். தில்லு தூளு சின்ன நாசலாம் வச்சிருந்தேன் அந்த பாயிண்ட். சரி அடுத்து எப்ப ஆரம்பிப்பா ரவுண்ட் சுடுப்பா? அவரேதான் இந்த ஒரு தாயின் மணிக்குடியில ஒரு பாட்டு வரும், 100 ஆண்டுக்கு ஒரு முறை பூக்கின்ற பூவல்லவா. அந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கேன். மரணமா இருக்கும். அது இசை நாணின்னு நினைச்சா என் தலைமை வித்யாசாகர் போட்டிருக்கான். அப்பெல்லாம் இளையராஜா நினைச்சிட்டேன். நீ தாய்மணி கொடினோட எனக்கு ஜெய்ஹிந்து போய் அந்த தெரியும்டா தெரிஞ்சு போச்சுரா ஊழல் என்னன்னு.
அதே மாதிரி அபியும் நானுக்கும் தலைவன் தான் போட்டிருப்போம். ஓகே சாஸ்கே நம்ம என்ன சொல்றது, அனில்னா படம் தான். இவர் வந்தாலே அந்த அந்த காம்போ தான், அந்த இவனை பேசவே கூட கூடாது. இவன் ஏன் தான் பேச விடுறோமோ. காமனரியா என்ன சொல்றது, இந்த குருவி படத்துல அந்த குருவி பிஜிஎம் இருக்கு பாத்திருக்கியா? ஓஹோ, அப்ப கில்லி படம் புண்ட மாதிரி இருக்கு இல்லையா? இல்ல வருவாயா ஏங்க அந்த பார் சீக்வன்ஸ்ல ஒரு பிஜிஎம் போட்டிருப்பாருல ஒரு பாட்டு ட்ராக், மரணமா இருக்குங்க. நானு அது வித்யாசாகர், நம்மள வந்து சொல்ற வித்யாசாகர்னு நம்பல, யாரும் டீமான இருக்கும் இல்ல வேற யாராச்சும் இருக்கும் தான் நம்பிட்டு இருந்தேன் நானு. நண்பரே ஓக்கப்படிவீர்கள், டிஎம்லாம் இல்ல. கண்ணா உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி ஒண்ணு சொல்லட்டுமா? அந்த பல்லானது சாங் கேட்டிருக்கீங்க தானே? பல வருஷமா பாடாத தலைவன் அந்த பாட்டு தான் பாடி இருந்தான். அது ஓன் வாய்ஸ், அவர் வாய்ஸ், வித்யாசாகர் வாய்ஸ் பாடி இருக்காரு. பல்லானது அதுதான் அவரு. இப்ப வந்து அனிலாண்டி சாஸ்கே பேச வேண்டியது. வித்யாசாகர் பிளஸ் தளபதி இஸ் எ மேட் ஃபயர் காம்போ. நான் ஃபர்ஸ்ட் பார்த்த சினிமா ஒண்ணு வந்து கில்லி தான். சரியா, கில்லி தான் நான் ஃபர்ஸ்ட் நான் சினிமான்னு ஒண்ணு பாக்குறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து கில்லி தான். ஐயா ஒரு நிமிஷம், நீங்க கில்லின்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் இந்த இன்சிடென்ட் சொல்லாம இருந்தா நல்லா இருக்காது. சரியா, நாங்க வந்து சின்ன வயசுல வந்து கில்லி படத்தை பாத்துட்டாங்க தியேட்டர்ல போயிட்டு. சரியா, என்னோட சித்தப்பா பையன் ஒருத்தர் இருந்தான். சரியா, அதாவது எப்படின்னா இந்த சின்ன வயசுல பெடல் கார்ன்னு இருக்கும் தெரியுமா? யாராச்சும் ஓடி இருக்கீங்களா பெடல் காரு? பெடல் கார்ல வந்து நான் வந்துட்டு கார் ஓட்டிக்கிட்டு இருக்கேன், பின்னாடி வந்து இந்த பெரிய டேப் ரெக்கார்டர் ஒண்ணு வச்சிருப்பாங்க. அதுல வந்துட்டு அர்ஜுன் அறிவில் கேசட்டை போட்டு அவனை துண்டை போட்டு கழுத்தோட இழுத்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கேன். இழுத்துட்டு ஓடிட்டு என்னாச்சு, எங்க வீட்டுல சாமியான கொட்டையை போட்டிருந்தாங்க ஏதோ ஃபங்க்ஷன் சொல்லி. அவன் அந்த கொட்டைய மறைச்சு அந்த கட்டையில மண்டையோட சாத்திட்டு கொஞ்ச தூரம் போயிட்டு அந்த பாட்டு அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கு. விஜய் என்ன மாதிரியே தூக்கி எல்லாம் பஞ்சர் போட்டுக்கிட்டு இருக்கேன் பிளாஸ்டிக் சைக்கிளுக்கு, பிளாஸ்டிக் காருக்கு. இப்ப கேட்டா கூட அவ்வளவு பயரான பாட்டுங்க அது. ஒரு மணி நேரத்துல ஒருத்தர் 45 நிமிஷம் தான் கடக்க முடியும்னா இந்த பாடல போடுங்க. ஒரு மணி நேரத்துல 1/4 மணி நேரத்துல போய் சேர்ந்துடலாம். 40 நிமிஷம் கடக்க வேண்டியது வர நிமிஷம் இல்ல. இந்த பாட்டு எவ்வளவு வெறியேத்தி இருக்குன்னா, ஒருத்தரை இந்த கட்டையில அடிச்சு கொலை பண்ற அளவுக்கு வெறியேத்தி இருக்கு இல்லையா? இவன் ஒரு அதிசய புரிய அதெல்லாம் இல்லடா, அதெல்லாம் இல்ல. ஏழு ஏழு அதேதான். சரியா, இப்ப என்ன ஆதி நான் போடுறான் இது ஃபயர்ரா, ஒரிஜினல் ஃபயர்னா இந்த பாட்டு தான் ஒரிஜினல் ஃபயர். எனக்கு பாடம் எடுத்த வெஜிடாக்கு நான் மறுபடியும் சொல்றேன், இது அனில் பேச வேண்டிய நேரம், நீங்க அமைதியா இருக்கலாம். ஐயோ ஒரே நிமிஷம் சாஸ்கே, நான் முடிச்சவன் யாரு இவனோங்கிறப்பெல்லாம் அப்படியே நரம்பெல்லாம் என் கொத்த இனிமே எவன வந்தாலும் வாங்கடா. இவரு வெஜிடா மறுபடியும் சொல்லுங்க. ஏன்டா இல்ல மறுபடியும் அந்த லைன் பாருங்களேன். யாரு இவனோ, இவன் அமைச்சர் பொன்முடி, அவர்தான் அமைச்சர் பொன்முடி. பரவாயில்ல, இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து இது அப்படி போடு லவ் சாங், அதெல்லாம் எல்லாரையுமே டான்ஸார வச்ச ஒரு பாட்டு. அதாவது அந்த ஒரு 25 ரூபா அந்த பொம்மை போன் இருக்கும், அதுல அமுத்தனா இந்த பாட்டும் வரும். நம்ம வில்லன் ஒரு படம் வந்துச்சு, யாருக்காச்சும் தெரியுமா? எங்க தலை டபுள் ஆக்ஷன்ல அடிச்சு பிரிச்சு எடுத்திருப்பாரு அந்த படத்துல. ஆமா எதிரா வன்மத்தை கக்கிட்டா பேசுறீ, நீ பேசு. அதுல வந்து என்ன பாட்டு இருந்தாலும் இந்த பாட்டும் எனக்கு, இந்த பாட்டு கேக்குறப்பெல்லாம் கண்ணுல தண்ணி தாரதாரையாக கொட்டும். இந்த பிளாஷ்பேக்ல இந்த பாட்டு வெர்ஷன் ஒண்ணு வரும். அடியில காத்தடிச்சா ஐப்பசியில் மலை அடிக்கும், அருகோலம் ஊத்தெடுக்கும் அன்பு மகனே, 4 தசை திறந்து இருக்கு, நடக்கிற தெம்பு இருக்கு, முன்னேறி 8 வையடா முத்து மகனே. இந்த பாட்டு வந்து பிளாஷ்பேக் ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருக்கும், லூப்ல அந்த தீம் மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கும். அப்பதான் எந்த படம் சொல்றாருன்னு உங்களுக்கு தெரியலனா ட்ரை பண்றேன் மேடம் சொல்ல வந்தேன். ஒரு நிமிஷம், எப்ப இது ஒத்த ரெக்கார்டிங்லயே வைங்க, ஒரு மனுஷனை பேச விடணும். சரியா மினாட்டோ, எல்லா ரெக்கார்டிங்லயும் வந்து அடுத்தவன் பாயிண்ட் பேச வரப்ப வாயில பூல துரி சொருவ கூடாது. சரியா? இல்லடா, நீ இந்த படம் ஆரம்பிக்கும் போதே நான் சொல்ல வந்தேன்டா. சரி, நீ அதுக்குள்ள பாட்ட ஆரம்பிச்சிட்ட. சரி ஓகே, பாட்டை பிடிச்சாலே போட்டுக்கலாம்னு உட்கார்ந்து இருந்தேன். ஓகே,
அது அது வந்து இவர் தலையோட படத்துல தலைக்கு போட்ட பாட்டுல இது ஒன்று அருமையா இருக்கும். அதே மாதிரி வந்து நம்ம அண்ணாக்கு போட்ட பாடல்கள் தான் நான் பாடினேன். என்னோட சம்பவங்கள்லாம் இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கடைசியா வந்து இன்னும் ஒரே ஒரு பாட்டு மட்டும் நான் சொல்லணும் இவரோடதுல. இந்த இது இருக்கும், அதாவது நம்ம தில் படத்துல வந்து தில்லுன்ற பாருங்க. எப்ப தூள் படம் இவரு தானப்பா. தூள் படத்துல வந்து பறவை முனியம்மா ஒரு பாட்டு பாடி இருக்கும். சிங்கம் போடு, சிங்கம் போல நடந்து வரேன் எங்க பேராண்டி, அவனை சீண்டியவன் தாண்ட மாட்டான் உடையல தாண்டி. இந்த பாட்டு அருமையா இருக்கும். இவர் போட்ட பாட்டுலாமே ஃபயரா தான் இருக்கு எனக்கு தெரிஞ்ச முக்காவாசி. சிறுத்தையிலயும் ரத்னவேல் பாண்டியன் தீம் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். இவரை தொடர்ந்து நம்ம சூசன் ஐயர் பேசுவார். சூசன், இவரு தானே பரமசிவமுக்கு போட்டிருந்தாரு. ஏங்க நான் தான் டீசெண்டா கடந்து போறேன்ல, ஏன் இப்பதான் நோண்டுவீங்களா? இல்ல நான் கேக்குறேன், போய் பரமசிவம் தான் எடுப்பீங்களா? இல்ல சாஸ்கே, நீங்க கேட்டது கரெக்டான கொஸ்டின் தான். அதாவது வித்யாசாகர் வந்து அனில் நக்கம் போட்டிருக்காரு, அதாவது விஜய் நக்கம் போட்டிருக்காரு. சரியா, நல்ல படத்துக்கும் போட்டிருக்காரு. அவர் போட்டு ஹிட்டான படமும் இருக்கு, குருவி மாதிரி ஊத்திட்டு போன படமும் இருக்கு. ஜீன்னு ஒரு படம் இருக்கு, யாருக்கா தெரியுமா? அதுல ஒரு பாட்டு இருக்கும், வம்ப விலைக்கு வாங்கும் வயசுடா டன் டன் டரடடன் டன். நடிச்சிருப்பாங்க. டிங்டாங் கோயில் மணின்னு ஒரு பாட்டு. அது கிரீடம் இல்லையா? டிங்டாங் கோயில் மணி. கோயில் மணி வந்து ஜி தான். ஓகே, சாரி. அதுல திரிஷா நல்லா இருப்பாங்க. தெரிஞ்ச பெஸ்ட் தெரியலாம். நல்லா இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்க, இருங்கய்யா, என்னைய பேச சொல்லிட்டு எல்லாம் கசகசன்னு பேசி. சரி, ஓகே. எனக்கு வந்து வித்யாசாகர்ல என்ன பிடிக்கும்னா, அவரோட மெலோடிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு மற்ற ஒரு பெப்பியான அந்த ஒரு கிரன்ச்சியான சாங்ஸை விட எனக்கு மெலோடிஸ் அவரோடது ரொம்ப பிடிக்கும். அதாவது பாத்தீங்கன்னா இவரு போடக்கூடிய மெலோடிஸ் எல்லாமே இவர்களுக்கு இணையா இருக்கும். யாரு? இளையராஜாவும் ஏஆர் ரஹ்மானுக்கு இணையா இருக்கிறதாலேயே இது இவர் போட்ட மியூசிக்ல நிறைய பேர் குற்றச்சாட்டு வைப்பானுங்க. லவனாங்க. நீங்க சொல்லுங்க. ஓகே, எனக்கு வந்து வித்யாசாகர்ல வந்து இந்த ராமன் தேடிய செய்தின்னு இவரு யாரு சேரனோட ஒரு படத்துல ஒரு பாட்டு ஒண்ணு வரும். சொல்லுங்க. மழை நின்று தூறலை போலதானே? அதேதான். மழை நின்ற தூறல் போல உனை மறந்த பின்பு காதல். அந்த பாட்டு சூப்பரா இருக்குங்க. நல்லா ரீவைண்ட் மோட்ல போட்டு கேட்டுக்கிட்டே தெரியுப்பேன் அந்த பாட்டை. சன் மியூசிக்கோட அந்த படம் வந்த போதுல சன் மியூசிக்ல எல்லாருமே கேக்குற பாட்டாதான் இருக்கும். கீழே மெசேஜ்ல வரும், மழை நின்று தூறலை போல போடுங்கன்னு கத்திட்டு இருப்பானுங்க கீழே மெசேஜ்ல. அதுக்கப்புறம் இதுல அன்பே சிவம்ல எனக்கு ஒரு பாட்டு ரொம்ப பிடிக்கும், பூவாசம் புறப்படும் பெண்ணே. அந்த பாட்டு சூப்பரா இருக்கும். யாருங்க பண்ணது? ஃபீமேல் சாதனா சர்க்கம்னு ஒருத்தங்க பாடி இருந்தாங்க. இந்திக்காரங்க தானே? அது தெரியலங்க. பயங்கரமா இருக்குங்க. ஜேசஸ் பண்ணாரா மெலடி? இது யாரு பாருங்க? இல்ல விஜய் பிரகாஷ்னு ஒருத்தர். அப்புறம் இவரு நம்ம தலைவர் வந்து நம்ம சீமான் அண்ணன் கூட சேர்ந்து ஒரு பாட்டு போட்டிருக்காரு, தம்பி. அதுல வந்து எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும், சுடும் நிலவு சூடாத சூரியன். அந்த பாட்டு சூப்பரா இருக்கும், அதுவும் பிடிக்கும். வித்யாசாகர் மெலடிஸ்னே ஒரு ஃபோல்டர். அதுக்கப்புறம் அதுலயே இன்னொரு பாட்டு ஒண்ணு வரும், அந்த தம்பி படத்திலேயே சும்மா கிடந்தேன்னு ஒரு பாட்டு ஒண்ணு வரும். அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேட்டது, ஞாபகம் இல்ல. அந்த ஒரு லைன் மட்டும் தான் ஞாபகம். அதே படத்திலே பாருங்கன்னா ஒரு இன்ட்ரோ சாங் வரும், என்னம்மா தேவி ஜக்கம்மா உலகம் தலைகீழா சுத்துது காயம்மா. ஆமா, பயங்கரமா இருக்கும் அந்த பாட்டம். ஆனா அந்த படத்தை சீமான் அந்த குட்டி குஞ்சாதான் எடுத்தானா, இப்படியே டே குமரா உனக்கு பாக்ஸிங் தெரியுமான்ற மாதிரி அந்த படம் பாக்குறேன். அந்த படத்தை பார்க்கும் போதெல்லாம் இந்த படத்தை கேடிவில போடுறான்னு வச்சுக்கிய, கேடிவில போடும்போது இதாவது ப்ரோமோ ஸ்டார்டிங் வந்து ஒண்ணு இதுவா இருக்கும், சுடும் நிலவு சுடாத சூரியன். கடைசியா அந்த ப்ரோமோ முடியும் போது பாத்தீங்கன்னா என்னம்மா இன்று இலவு ஏறும் அப்படின்னு போடுவான். அப்புறம் இந்த ரன் படத்துல ஒரு பெப்பியான நல்ல ஒரு சாங் ஒண்ணு இருக்கும், டூயட் சாங் ஒண்ணு, இச்சித்தா கண்ணத்துல இச்சித்தா. அதுல என் சாணை தலைவி திரிசாக்கு அப்புறம் நான் அதிகமா சிங் படிச்ச யாரு? நம்ம மீரா ஜாஸ்மின். அவ்வளவு கியூட்டா இருக்கும். சின்ன உனக்கு பிடிக்கும்? ஆமா, எனக்கும் பிடிக்கும். அப்புறம் இன்னொரு பாட்டு ஒண்ணு இருக்கும், காதல் பிசாசே ஏதோ பரவாயில்லை. அது பரவாயில்லை. நான் அப்படிதான் பாடுவேன். உதித் நாராயண் பாடியிருப்பாரு, பயங்கரமா இருக்கு. இல்ல, நான் அந்த பாட்டு கேட்கும் போது நான் ஹாரிஸ் பாட்டுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் இத்தனை நாள் அந்த பாட்டை. ஏன்னு சொல்லுங்க.
ஏன் ஹாரிஸ் பாட்டு நினைச்சேன் சொல்லுங்க. அது அவரோட டோன்ல இருக்கும் அந்த பாட்டு. ஹாரிஸோட அது மட்டும் டோன்லயே இல்லாம இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த ஆள் தான் புரியாத பாஷையெல்லாம் ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தணும். ஓமா காசியா அந்த மாதிரி எல்லாம். ரன் படத்துலயுமே இந்த இன்ட்ரோ சாங்கும் நல்லா இருக்கும்டா. இது தேரடி வீதியில் இப்போ வெஜிடா இந்த பாட்டை பாடினா ஆப்ஜெக்டிஃபை பண்றேன்னு தூக்கிட்டு வருவான். ஆனா அந்த பாட்டுமே நல்லா இருக்கும். வாடா மச்சான் வயசுக்கு வந்துட்ட மிசைய முறுக்கி முன்னுக்கு வந்துட்ட. சரி ஓகேங்க, அடுத்த ஆள் போங்க. இப்போ வந்து இது சூசனுக்கு முன்னாடி பேசின 2 பேருமே வந்து இந்த வெறியான சாங்கு அப்படிலாம் பேசினாங்க. ஆனா தலைவன் வந்து மெலோடியில வேற லெவல் பண்ணுவாருங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திபன் கனவு படம் இருக்கு இல்லையா? ஐயோ வாயா 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 வாயா, நான் பேசணும் வச்சிருந்த பாட்டியா பாடியா பாடியா அது ஒரே நிமிஷம் பாத்துங்க வந்து கனா கண்டேனடி அதானே. ஐயோ ஆளுங்குயில் பூவும் ரயில் என்ன 2மே வந்து இப்ப நினைச்சாலும் கண்டு. அந்த பாட்டு நல்லா இருக்கும். ஸ்னேகாவை பொண்ணு பார்க்க வரும்போது ஒரு பாட்டு இருக்கும்ல, அந்த பாட்டு சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு கர்நாடிக்ல ஒரு பெப்பியான ஒரு நல்ல ஒரு செம்ம சாங் அது. மொத்த ஆல்பமே ஒரு ஹோல்சமான ஆல்பம். இப்போ நான் வந்து சந்திரமுகியை ஃபர்ஸ்ட் பேசலாம்னு வச்சிருந்தேன். பட் சூசன் ஞாபகப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் அவர் மிஸ் பண்ணிட்டேன். ராமன் டெடியஸ் அதுல ராமன் டெடியஸ் இதையிலயுமே வந்து 2 பாட்டு இருக்கு. இப்ப இவரு ஒரு பாட்டு பாடினார்ல, இப்பவே பாக்கணும் இப்பவே அப்படின்னு பாட்டு இருக்கும். இப்பவே பாக்கணும். பசுபதிக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் அந்த லவ் கான்வர்சேஷன் மாதிரி வரும். அந்த ஏங்க மறுபடியும் இடைமறிக்கிற மீனாட்டோ அப்படியே பாத்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு ஒரு பாட்டு வரும் இல்ல, அந்த ரன்னிங் ரேஸ் எல்லாம் போயிட்டு இது பண்ணணும் ஜெயிச்ச வாட்டி ஒரு ஃபீலான ஒரு பாட்டு வரல. அந்த பாட்டு என்னங்க? நல்ல பாட்டுங்க. அதே தெரியலப்பா. இது எனக்கு ஒரு டவுட் இருக்கு. பட் அது இவர் இல்ல ராமன் நீலா நீ வானம் காற்று மழை அப்படின்னு ஒரு பாட்டு. ஒரே நிமிஷம், பொக்கிஷம் யாருன்னா மேனாட்டோ அந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் வந்து சபேஷ் முரளின்னு ஒருத்தர். யாருன்னே தெரியல. இவரு ஒரு அண்டர்ரேட்டர். அவ்வளவுதான், அதோட முடிச்சிருங்க. அடுத்து அவர்கிட்ட பேசிப்போம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இப்போ அது இப்போ நீங்க இவரு சூசன் அந்த பாட்டுல இந்த பாட்டு இது 2மே ரிப்பீட்டடா ஓடிக்கிட்டு இருக்கும். இசையருவில லான்ச் ஆன டைம்ல இந்த பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும். இப்ப சன் டிவில வந்து இதை போட்டானா இசையருவில வந்து இதை போடும். இப்ப பாக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா சந்திரமுகியில வந்து அந்த இந்த பாட்டு இருக்குல்ல, மெலடி சாங் கொஞ்ச நேரமா இருக்கட்டும். அப்புறம் வந்து இந்த சந்திரமுகியை பிடிச்சி மில்க் பண்ண போறேன்டா. சரியா, சந்திரமுகியை பிடிச்சி மில்க் பண்ண போறேன். ஏன்னா அது ஒரு மாதிரி எனக்கு அந்த படம் பாட்டுலாம் ஒரு மாதிரி எப்படி கில்லி வந்து புடிச்சு இது பண்ணுமோ அந்த மாதிரி அந்த படத்துல இருக்க பாட்டுலாம் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ரொம்ப அந்த சின்ன வயசுல அந்த பாட்டு கேட்டு நம்ம ஆடிக்கிட்டு கிடப்போம். அந்த மாதிரி பாட்டு எல்லாமே ராராவா இருக்கட்டும். ராராலாம் அது ஒரு மாதிரி ஃபியூஷன்ல இருக்கும். தமிழ்லயே வரும், திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த தெலுங்கு வெர்ஷன் வரும். அந்த தெலுங்கு வெர்ஷன் வரும். உள்ள வந்து நாட்டிய பேரொலி ஆண் எங்களை அண்ணன் வினித்து ஆடி இருப்பாரு. யாரு என்ன வேணா சொல்லுங்க, வினீத் நடிச்ச ஒரே உருப்படியான படம் ஹேர் ஸ்டைலோட பிரியமானது ஒளிதான். ஐ எம் சிம் ஃபார் ஹேர் ஸ்டைல்ரா. சும்மாறா அது பாத்தீங்கன்னா வச்சுக்க, டயனா தண்டர் வந்து டாக்டர் அந்த இவரு அந்த பிளாக் ரேஞ்சர் ஹேர் ஸ்டைல் வச்சுட்டு வந்திருப்பான். நல்லா இருக்கும்டா, எனக்கு பிடிக்கும்டா. அடேங்கப்பா, பிரியமான தோழி ஹேர் ஸ்டைலுக்கே எப்படின்னா காதல் தேச ஹேர் ஸ்டைல் பார்த்தா சும்மா விடுவான். சந்திரமுகி ஆல்பம்ல பாத்தீங்கன்னா ஒரு பாட்டுமே ஒரு டோன்ல இருக்கும். அந்த தேவுடா இருக்கட்டும், அது ஒரு மாதிரி பீட்ல இருக்கும். சரி, அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பாட்டு நம்ம இது இருக்குல்ல இருக்கட்டும், அது ஒரு டோன்ல இருக்கும். அப்புறம் வந்து இவங்களுக்குள்ள அந்த ரஜினிக்கும் இருக்கும்ல ஒரு பாட்டு கொஞ்ச நேரம் அது ஒரு பீட்ல இருக்கும். சரியா, இது வந்து வேற மாதிரி இருக்கும். நம்ம அப்படியே பாத்தீங்கன்னா அது லாஸ்ட் அந்த கிளைமேக்ஸ் பாட்டு பாத்தீங்கன்னா அது வேற மாதிரி டோட்டலா டிஃபரெண்டா இருக்கும். ஒன்னொன்னு ஒரு ஜானர் தொட்ட மாதிரி இருக்கும். மியூசிக்லயே வேரியேஷன் காட்டியிருப்பாரு இந்த ஒரு படத்துல. அதனால இந்த ஆல்பம் வந்து இது கில்லி ஆல்பம்லாம் கொஞ்சம் கில்லி குருவி எல்லாம் என்னதான் படம் குருவி இது மாதிரி இருந்தாலும் இது கொஞ்சம் பர்சனல் ஃபேவரட். இதுல குருவிலுமே பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் இந்த பாட்டு சொல்லுவீங்க, டண்டாராடார் நான் சொல்லுவீங்க. எனக்கு வந்து அந்த இந்த பாட்டு தான் பிடிக்கும், மொளமொல நீ அம்மா அம்மா. சரியான பாட்டு, அருமையான பாட்டு. இப்பொழுது பாத்தீங்கன்னா மினாட்டோ இருந்து கஷ்டப்பட்டு மைக்கு புடுங்கி இப்ப நான் பேச போறேன். நம்மளுக்கு இத்தனை பேருக்கு தெரியும் இயற்கைக்கு நம்ம வித்யாசாகர் தான் மியூசிக் என்று. அப்படியாடா? என்னடா இயற்கைக்கு அவர் தான்டா மியூசிக். ஏன்டாட்டு அந்த ஒரு பிஜிஎம் போதும்டா. இல்ல முத்து நீதாம்ல அப்படின்றதுக்கு அந்த பிஜிஎம் போதும். அதுல அந்த
லவ் ஃபெயிலியர் பாட்டு ஒண்ணு இருக்கும்ல, காதல் வந்தா நீ சொல்லி அனுப்பு. அந்த பாட்டு நான் ஸ்கூல் படிக்கும் போது கேட்டு சன் மியூசிக்ல எதையோ கேட்டேன். அது வந்து எனக்கு டிராமடைஸ் ஆயிருச்சு அந்த பாட்டு கேட்டு. எப்ப அந்த பாட்டு கேட்டாலும் எனக்கு ஒரு மாதிரி டிராமடைஸ் ஆயிரும். ஏன்னு எனக்கே தெரியாது. அதுதான் ஸ்கூல் படிச்சுட்டு குட்டி குஞ்சாலாம் சுத்திட்டு இருப்பீங்க. இருந்தாலும் நமக்கு ஏதோ ஆளு இருக்கிற மாதிரி அதை விட்டுட்டு ஓடிட்ட மாதிரியும் ஃபீல் ஆயிட்டு இருப்போம். ஏன் அந்த மியூசிக் நல்லா இருக்குங்க. அப்படி போட்டு ஓப்ரால பாடுவாங்க பாரு. வசூல்ராஜால சொல்லுவாங்க தெரியுமா? வசூல்ராஜால சொல்லுவாங்கல்ல, நீ என்ன அடிக்கல கொல்லல அடிக்கல. ஆனா உசுரை மட்டும் உருவிட்ட அப்படின்னு. அது literal-ஆ அதேதான் நண்பரே. ஏபாய்க்கோ இல்ல இளையராஜாக்கோ சூட் ஆகுதோ இல்லையோ, வித்யாசாகர் தான் ரியல். இந்த பிஜிஎம்க்கு சூட் ஆகும் நண்பரே. ஆனா எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, அந்த பிஜிஎம் வந்து அந்த ஆல்பம்ல இருக்காது. அதுதான் எனக்கு ஒரு வருத்தம். இருந்ததுன்னா இன்னும் செம்மையா இருந்திருக்கும். ஆள் நிறைய நல்ல எந்திரிச்சு டான்ஸ் ஆடுற பாட்டும் கொடுத்திருக்காரு. அந்த எதிரும் புதிரும்ல தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா அந்த பாட்டு யாரு கேட்டு? நான் கேட்டிருக்கேன். பயங்கரமா சிம்ரன் போட்டு 2 குத்தி இருக்கேன் பாரு. திரிசா இவரு திரிசா அந்த யாருங்க மீரா ஜாஸ்மின் வரிசையில் சிம்ரன். ஃபர்ஸ்ட் சிம்ரன், 2வது திரிசா. அப்படி வேணா நான் மாத்திக்குவேன். சிம்ரன்ரா அந்த மியூசிக்லாம் பயங்கரமா இருக்குங்க. எனக்கு நான் ரொம்ப ஜாலியா பாக்குற ஆல்பம் எதுனா தவசி ஆல்பம். அதுக்கு அவருதானா? அவருதாங்க. என்னங்க எப்பயுமே ஒரு மாதிரி ஃபீல் குட். எப்பயுமே ஒரு ஃபீல் குட் குடிக்கலன்னா அது தாய்மணி குடி பாட்டு போட்டு கேட்டுருவேன். 100 ஆண்டுக்கு ஒரு முறை பூக்கின்ற பூ வல்லவா. எஸ்பிபி இல்ல சின்ன மும்ரா பாடிட்டு இருக்காரு. நான் வந்து சருசு ஜிவிஎம் இன்டர்வியூ மாதிரி இது இந்த மோடுக்கு போயிட்டு இருக்கேன். அப்படியே ஆர்காஸ்மிக் ஆயிட்டு இருக்கீங்க. ஒரே நிமிஷம் அந்த பாட்டு நான் ஒரு 2 லைன் பாடிடுவேன். ரிலீக்ஸ் எடுத்தனா பாடட்டுமா? நம்ம தலைமை போய் பின்னி இருப்போம் அந்த மியூசிக் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட்டே ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி போகும். அந்த ஒரு ஹம்மிங்லே தொடங்கும். 100 ஆண்டுக்கு ஒரு முறை பூக்கின்ற பூ வல்லவா. இந்த பூவுக்கு சேவகம் செய்பவன் நான் நல்லவா. இதழோடு இதழ் சேர்த்து உயிரோடு உயிர் கோத்து வாழவா. 100 ஆண்டுக்கு ஒரு முறை பூக்கின்ற பூவல்லவா. இந்த பூவுக்கு சேவகம் செய்பவன் நான் அல்லவா. அப்படி போட்டு அந்த முடிச்சிருப்பாரு பாருங்க. அப்படி இருக்கும் அது. ப்ரோ இது கில்லியில வந்துட்டு எப்படின்னா ஃபர்ஸ்ட் இது கில்லி வந்துட்டு ஒக்குடு படத்தோட ரீமேக் ஆகும். அதை வந்துட்டு என்னது சாங்ஸ வந்துட்டு வாங்கல. அதுக்கு பதிலா இவரே எழுதி நானே ஹிட் கொடுக்கேன்னு சொல்லிட்டு கொடுத்த பாட்டு தான் இதெல்லாம். எல்லா பாட்டையும் வந்துட்டு படம் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்டா போகுமா, அதுக்கேத்த மாதிரியே இங்க ஸ்லோ ஆயிடக்கூடாதுன்னு நல்லாவே இவனுங்க எல்லாருமே சொல்லுவானுங்க. ஒரு நிமிஷம். இவனுங்க எல்லாருமே வந்து இந்த இதுக்குதான் முட்டு கொடுத்தானுங்க, அர்ஜுனர் வில்லுக்குதான். ஆனா நான் கொக்கரக்கோட மிகப்பெரிய ஒரு ஃபேன். இல்லைங்க, அது ஒரு நைட் டைம்ல அந்த கொக்கரக்கோ பாட்டு போட்டுனா வச்சுக்க, மொட்டை மேல பைத்தியக்காரமே நின்று ஆடிட்டு இருப்பேன். கக்கரக்கோ உலவாக்குதுவோ அப்படின்னு கத்திட்டு இருப்பேன். இந்த சூரத்தங்க அட்ரா சாங் இருக்குல்ல, அது இப்ப கேட்டாலும் கூட அந்த அர்ஜுனர் வில்லுக்கு ஈக்குவலா இருக்கும். அதுல எல்லா ஆல்பமே ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னது தூள் படம் இருக்குல்ல, அதுல பறவை முனியம்மா இவங்களை எல்லாம் அறிமுகப்படுத்தினது இவர்தான் அறிமுகப்படுத்து டெம்ப்ளேட்டாவே மாத்திட்டானுங்க மதுரை முத்துக்கு. விநாயக் மகாயம் அவரையும் இவர்தான் சொல்றீங்களா? ஆமா அவரை இவர்தான் கொண்டு வந்தாரு. இவருக்கு பெரிய பங்கு இருக்கு. புதுசா வேற திருமலை படத்துல வர பாட்டு மகாதேவனோட பாடியிருப்பாரு. அதுல எந்த பாட்டுங்க ரொம்ப பிடிக்கும்? நீயா பேச. அதுதான் சொன்ன மெலோடி கிங்குங்க. எப்பயுமே மெலோடி கிங்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வித்யாசாகரை பத்தி பேசணும். பட் ஆனா வித்யாசாகருக்கு ஈக்குவலாவே வந்த ஒரு அன்ரேட்டட் மியூசிக் டைரக்டர்னா இவர் தமிழ் தெலுங்கு 2லயுமே போட்டு உரிச்சிட்டு இருந்தாரு, பட்டை கிளப்பிட்டு இருந்தாரு. அவர்தான் நம்ம மணிஷ் சர்மா. அவரோட மியூசிக் பத்தி உங்களுக்கு தெரியுமா? மணிஷ் சர்மா தெரியுங்க. எனக்கு மணிஷ் சர்மா வந்து 2 படம் மூலியம் மட்டும்தான் தெரியும். என்னன்னா
ஒண்ணு வந்து போக்கிரி, இன்னொன்னு வந்து ஏழுமலை. எங்க பாருங்க இடைமறிக்கிற மன்னிச்சிருங்க. நம்ம ம். அதாவது ஸ்கூல்ல வந்து எதிரில காத்தடிச்சுன்னா நம்ம பெரிய புளிச்சி மாதிரி அந்த முடிய டட்டான்னு அப்படி எடுத்துட்டு போவோம். அதெல்லாம் ஒரு மறக்க முடியாத மெமரிஸ் அந்த படம் வந்த புதுசுல. இல்ல நீங்க அதுக்கு பண்ணலாம். ஆனா எனக்கு வந்து தலைவனோட யுத்தமே அந்த சாங் தான் வெறித்தனமா இருக்கும். அனில் போக்கிரியில ஏங்க ஒரு அணிலா இருந்துகிட்டு அணிலுக்கு தான் அணில் படத்தை பத்தி தான் பேச முடியும். போக்கிரியில வந்து நான் வந்து போக்கிரி வந்து தியேட்டர்ல போய் பார்த்திருக்கேன் சின்ன வயசுல இருக்கும்போது. எங்க மாமா தான் அடிக்கடி கூட்டிட்டு போவாரு. விஜய் படம்லாம் ஒண்ணு விடாம கூட்டிட்டு போயிருவாரு. போக்கிரி படமும் தியேட்டர்ல பார்த்திருக்கேன். தியேட்டர்ல ஒரு பார்க்கும்போது நிமிஷம். எனக்கு திடீர்னு மாமான்னு வாட்டி என்னோட மைண்ட் வேற எங்கேயோ போகுது. பீட்டர் கிரிஃபின் அந்த காமெடி போகுது. 10 வயசு பையனுக்கு பீட்டர் கிரிஃபினை கூப்பிடுவாங்க. பீட்டர் கிரிஃபினை கூப்பிடுவாங்க சாக்லேட் தரணும், போக மாட்டான். வேற ஒரு பையனுக்கு சாக்லேட் கிடைச்சிரும். இன்னொரு நாள் வந்து கூப்பிடுவாங்க, இது 5 years children get in candy பட் he molest அந்த மாதிரி தோன்றிடுச்சு. போக்கிரி படத்துல வந்து எனக்கு எல்லா பாட்டுமே ரொம்ப பிடிக்கும். அதுல வந்து மாம்பழமா மாம்பழம், அப்புறம் தூளு தூளு தான் அடிக்கிறான் அப்படின்னு ஒரு பாட்டு. அது தூளா? அது தூளா? நான் இவ்வளவு நாள் டோலு டோலுன்னு கத்திட்டு இருந்தாங்க. இவ்வளவு நாள் டோலு டோலு தான் அடிக்கும். டோலு தான், நான் தான் தப்பா சொல்லிட்டேன். சாரி. டோலு டோலு தான் அடிக்கிறான் அந்த பாட்டு. அப்புறம் தமிழ்னு ஒரு பாட்டு வரும், நீ முற்றம் வந்து கொடுத்தாய். அதேதான் அந்த பாட்டும் சூப்பரா இருக்கும். அது வந்து ஆக்சுவலா வந்து தெலுங்குல வந்து ஒரு படத்துல வந்ததுதான். அது அப்படியே ரிப் ஆஃப் பண்ணி போட்டு போகுது. இருக்கட்டும். அதாவது ஒரு நிமிஷம். அதாவது ஒரு பட்ஜெட் உள்ள ஒரு டைரக்டர் என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா, இந்த பாட்டு இதுலயே எடுத்துட்டு மாம்பழமா மாம்பழமும் அதுலயே கொஞ்சம் சீன் எடுத்திருப்பாரு அந்த லொகேஷன்லயே. தெரியும். அது நான் படத்துல பாக்கும்போது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆனிச்சு. என்னது இந்த பாட்டுல எதுக்கு இந்த சீன்ஸ் எல்லாம் வருதுன்னு நான் கன்ஃபியூஸ் ஆயிருந்தேன். அப்ப எனக்கு புரியல. அதுக்கப்புறம் தலைவன சுறா படத்துலயும் ஒரு பாட்டு போட்டிருக்கான்றது தான் எனக்கு குபீர் இருந்தது. அதுலயுமே ஒரே அதுலயுமே நரம்பு புடைக்கிற மாதிரி ஒரு பாட்டு. அந்த அண்ணனை வந்து மண்டையிலே கட்டையில அடிச்ச வட்டியும் சிலையை தூக்கிட்டு இருந்திருப்பாரு. வலியோரை தாங்கின்ற எங்க குலசாமி அப்படின்னு மாணிக்க விநாயகர் ஐ பிச்சுல கத்திருப்பாரு. பயங்கரமா இருக்காங்க. இப்ப நான் கோசு மாதிரி கேக்குறேன், ஓ அப்படிலாம் அந்த படத்துல பாட்டு இருக்கா? அட பாவி, ஏங்க இன்டர்வல் முடிஞ்ச வாட்டி அண்ணனை மண்டையில அடிச்சு விட்டு எல்லாருமே இது பண்ணிடுவாங்களே, எரிச்ச வாட்டியும் எல்லாம் எங்க போறீங்க அப்படி கேட்பாருல. நம்ம பிறந்த வாழ்ந்த ஊரியாதுன்னு அண்ணன் அட்வைஸ் பண்ணாருல, அதுக்கு முன்னாடி இந்த பாட்டு தான் வரும். சாமி சிலையை நிப்பாப்ல அப்படியே. மன்னிக்கணும் உறவுகளே, ஒரு அணிலா இருந்துகிட்டு நான் சுறா படம் பார்த்தது இல்ல. உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்லட்டுமா? அந்த பாட்டுக்கு யூடியூப்ல கீழே போய் கமெண்ட் செக்ஷன் பாத்தீங்கன்னு வைங்களேன், இந்த பாட்டு வந்து விஜய் அண்ணனுக்காக இல்ல சீமான் அண்ணனுக்காக எழுதி இருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி போட்டு பாருங்க. ஒரு நிமிஷம். ஆனா இங்க பாருங்க, திருப்பாச்சிலையும் மணி சர்மா மியூசிக் பண்ணிருக்காரு. மொத்தம் 3 பேர் சேர்ந்து அண்ணனை கேங் பேங் பண்ணிருக்காங்க. தீனா, தேவி பிரசாத், அதுவும் இல்லாம மணி சர்மா அவங்க பண்ணிருக்காரு. ஓ அப்படியா? திருப்பாச்சிக்கு மணி சர்மா தானா? ஆமா, மணி சர்மாவும் அதுல பண்ணிருக்காரு. ஒரு பாட்டு பண்ணிருக்காரு. திருப்பாச்சிக்கு மணி சர்மா கிடையாது, டிஎஸ்பி தானே. திருப்பாச்சிக்கு டிஎஸ்பி தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல இவர் வந்துருவாரு. மணி சர்மாவும் தீனாவும் வந்துருவாங்க. சொல்ல போனா தீனாவை லிஸ்ட்லயே நம்ம எடுக்கல. அவர் பண்ண படமும் கம்மி தான். எது இந்த திருடா திருடி பாத்திருக்கீங்களா? ஆமா ஆமா. ராசா 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 மன்மத ராசா, அது யாரு நினைச்சீங்க? ஓகே ஓகே ஓகே. லாங் ஹேர் வச்சிட்டு இருப்பாரு, அவரு தானே தீனான்ட்டு? அவரேதான். ஏங்க எனக்கு தெரிஞ்சது மணி சர்மா எவ்வளவுதான் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் தமிழ்ல எனக்கு தெரிஞ்சு இந்த ஏழுமலை, அப்புறம் இது என்னது போக்கிரி, இந்த 2 படத்தை தவிர எனக்கு வேற எதுவும் ஞாபகமே இல்ல. ஒன்னனுக்குதான் அதிக படமே பண்ணிருக்காரு. யூத் அவர் தான் பண்ணிருக்காரு. திருப்பாச்சில பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிருக்காரு. சுறா வந்துருச்சா, ஷாஜகான், நம்ம கக்கோல்டு ஜான் ஷாஜகான், அதுக்கு அவர் தான் பண்ணிருக்காரு. அதுக்கு அவரு தாங்க. திரும்பி அண்ணன் புராணம் தான். எப்பா அண்ணன் கொஞ்சம் அவரு ஓவரா பண்ணிட்டாரு, விட்டுரு தயவுசெய்து. மணி சர்மா ஒன்னனுக்கு தான் பண்ணிருக்காரு. மிஸ்கின் சொல்லுவாரு, அடிக்கடி ஒரு பேட்டியில சொல்லுவாரு, யாரோட பாட்டுங்க மாத்தி வச்சாரு, வாலி பாட்டுக்கு பதிலா வேற ஒருத்தரோட பாட்டை எடுத்து வச்சிட்டாராமா மிஸ்கின் சொல்லிட்டு இருப்பாரு. விவேக் பாட்டா, அது யாரோட பாட்டு தெரியல. ஓகே, ரைட்டர் கபிலன். அவரோட வாலி எழுதுனத எடுத்து வச்சுட்டு அதுல வந்து இவரு
அவரோட இது வச்சு விட்டாரு. அந்த பாட்டும் செம்ம ஹிட். அப்புறம் வந்து இந்த பாட்டு சர்க்கரை நிலவே. இங்க பாருங்க அப்புறம் வந்து டலைய மனுஷனா மதிச்சு இவன் மட்டும்தான் ஒழுங்கா மியூசிக் போடுத்தறான். இவன் மட்டும்தான். இங்க பாருங்க ஆஞ்சநேயாக்கு இவருதாங்க மியூசிக், மணி சர்மா தாங்க மியூசிக். சுறா வரைக்குமே விஜயநாயக் வந்து எழுத மனுஷன் தான் வந்து சுறால அந்த தீம் அந்த ஹீஸ் த க்ளோரி ஆஃப் த ஓஷன் சொல்லிட்டு ஒரு தீம் வரும். அந்த தீம் சூப்பரா இருக்கும். அப்புறம் அந்த தஞ்சாவூர் ஜில்லாக்காரி அண்ணன் பாத்தீங்கன்னா அந்த பின்னாடி ஆஸ் கிராபிங் பண்ணலாம் ஜட்டியாவுக்கு பாத்துருப்பாரு அந்த ஸ்டெப்ல. ஒரு சொல்லட்டுமா, தெலுங்கு பில்லா வந்து ரெண்டுமே ஒரு வருஷம் முன்னாடி பின்னாடி ரிலீஸ் ஆகுது. இவருக்கு யார், நம்ம மணி சர்மாக்கு. தெலுங்கு பில்லா இருக்கிற பாட்டை பூரா தூக்கி சுறால போட்டிருப்பாரு. அததான் பசங்க ஓட்டிட்டு இருப்பானுங்க. அப்புறம் வந்து அந்த சுறால ஸ்டார்டிங்ல வரும்ல நம்ம விஜயநாயக் கொடியற்று வீசு நம்ம காற்று வருகாலம், அதுக்கு முன்னாடி டைட்டில் ட்ராக் தான் வரும். எதிர்நீச்சல் போட்டு வந்த எதிர்நீச்சல் போட்டு வந்தா யாருங்க, சிவகார்த்திகேயன் தான். இல்ல ஒரே படத்துல சீமானு எம்ஜிஆர் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டாரு. ஆனா படம் ஓடல ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணுங்க. அதெல்லாம் முக்கியம் இல்லையா, ஸ்கிரீன்ல வந்தாலே போதும். வேற யார் பேசுறது? சரி, வேற எஸ்விகே இன் பஞ்சிங் பேக் ஆன நம்ம யாரு, அருண் விஜய்க்கு 2 படத்துக்கு இவர் மியூசிக் பண்ணியிருக்காரு. பாஞ்சாவேலு, மலைமலைக்கு. அதுல அந்த அளவுக்கு இது பாட்டு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. பட் ஆனா நம்ம விஷாலுக்கு பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காரு. மலைக்கோட்டை, மாஞ்சாவேலு படத்துல பாட்டு அருமையா இருக்கும். ஏ மாஞ்சா 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 வேலு. அடுத்த வேற பாட்டு சொல்லுங்க. அந்த பாட்டா அதுலயே பாத்தீங்கன்னா இந்த கப்புள்ஸ்ட மாட்டி இந்த குரங்கு கையில மாட்டின பூமாலை மாதிரி மாட்டின பாட்டு தான் அந்த மஞ்சா தோட்டம் மந்தாகினி மாமா. இந்த பாட்டு கேட்கலான்னு ஒரு காலத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரியா, இப்ப இந்த பாட்டு கேட்கல எரிச்ச புண்டையா வருது. ரீல்ஸ்ல பாத்தது வெறிமேர் ஆயிடுச்சுங்க. ஆனா உனா ரீல்ஸ் தூக்கி போயிருவானுங்க. இது கத்தாலங்காட்டுக்குள்ள கதை பேச போவாடி, சூத்த மட்டும் போங்கடா செருப்பு பிஞ்சு போயிருன்ற மாதிரி இருக்கும் அந்த அவனுக்கு ரீல்ஸ் பண்ணும்போது. என்ன காட்டுக்குள்ள கூட்டு போய் ஓக்க போறேன், அதுக்கே கதை பேச போறேன்னு போல வைக்கிறேன். இல்ல பச்சை இங்க பாருங்க, இந்த கைய செஞ்சுட்டு வடிவேல சொல்லல, அப்படி பச்சையா சொல்லிட முடியாது. அது சொல்றான் அப்படி. இல்ல விவேக் சொல்லுவான்ல, விக்ஸ்ன்றதான் அப்படி சுத்தி சுத்தி எழுதியிருக்கேன்ற மாதிரி, கூச்சி வேணுன்றதான் அப்படி சுத்தி சுத்தி கேட்டிருக்கேன். வேற ஒண்ணு இல்ல, அந்த பிள்ளையும் டாச் பண்ணுது. இல்லடா வந்தா நீ இப்படி பண்ணுவேன்னு. முந்திரி கேட்டுக்கு போலாமா, இல்லடா நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு சொல்லுது. சோத்த பத்த கண்டுபிடிச்சிட்டாளா அப்படின்ற மாதிரி விசாரணை இருந்துட்டு இருக்காரு. சொல்லுங்க மருத்துவரையா, நீங்களா முந்திரி காட்டுக்குள்ள போலாமாங்கிறீங்க கேக்குறீங்க? 5 ரூபாய் பாக்கெட், 5 ரூபாய் ப்ரோ. படிக்காதவன்ல இவர் தான் போட்டிருக்காரு ப்ரோ. ஹே வெற்றிவேலா. ஆமா ப்ரோ. படிக்காதவன்ல ஒரு பாட்டு இருக்குயா, இவர் தனுஷ் வந்து லில்லிபுட் மாதிரி ஆடிக்கிட்டு இருப்பாரு தெரியுமா, சின்னதா வந்து. படிக்காதவன் தீம் சூப்பரா இருக்கும். படிக்காதவன் அசால்ட் ஆறுமுக பிஜிபி சூப்பரா இருக்குங்க. ஏழுமலையில அவர் ட்ரெயின் விட்டு இறங்கின ஒரு பிஜிஎம் வரும்ல, அது வேற லெவலு. நானே அதே மாதிரி முடிய கோவிட்டு அப்படியே நடந்து வரையும் அந்த பாட்டை போட்டு. அந்த படத்துல மும்தாஜோட ஒரு பாட்டு நல்லா இருக்குங்க, லக்ஸ் பப்பா அருமடா. எங்கேயா இருந்த இவ்வளவு நாள், பயிரமுது தானே நினைச்சிருந்தாங்க. ரம்மி சர்க்கிள் ஐயா இல்ல அந்த படத்துல இருக்க எல்லா பாட்டுமே நல்லா இருக்கும். அதான் பிளாஷ்பேக்ல வந்து ஐயா நடந்து வருவாரு, ரம்மி குமார் ஐயா நடந்து வருவாரு. அரசு சிங்கமா மாறி மாறி நடந்து வரும். அந்த ஹாஸ்பிட்டல் சீன் ஒண்ணு வரும்ல, சிங்க மாதிரி ஒரு கம்பவுண்டர் கண்ணுக்கு தெரியும். அந்த சீன் எல்லாம் பார்க்கும்போது உம்மால சரத்குமார் ஃபேன்டா நானுன்ற மாதிரி கத்திட்டு இருப்பேன். பயங்கரமா இருக்கும். அரசு பத்தி பேசுறப்ப வந்து அரசுல வந்து நிறைய பேர் இந்த பாட்டு அவர் வர அதேதான் அந்த பாட்டு வந்து எனக்கு எப்படின்னா, எங்க அப்பா அம்பாசிடர் வச்சிருந்தாரு. சரியா, அம்பாசிடர்ல வந்து இந்த கேசட் போடுற ஸ்பீக்கர் தான் வச்சிருந்தோம். அந்த கேசட் போடுற ஸ்பீக்கர்ல நான் முதல்ல கேட்ட பாட்டுனா இதுதான். அதுக்கு வந்துட்டு அதுக்கேத்த மாதிரியே இதுவும் போட்டிருப்பாங்க, பேஸ் எல்லாம் வச்சு போட்டிருப்பாங்க. ஒரு மெலோடி பாட்டுக்கு நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வச்சு பேஸ் வச்சு கேட்டது இந்த பாட்டுலதான். மல்லிகை மல்லிகை பந்தல்ல அந்த மண்ணைக்கு மல்லிகை பந்தல்ல. அதுல இன்னொன்னு என்னன்னா, நம்ம ரம்மிகுமார் வந்து அரைவரே ட்ரெஸ் போட்டு ஆடுவாரு. அது வந்து வேற பாட்டி, அது வேற பாட்டி. ஏயா அது அந்த பாட்டு இந்த பாட்டோட கலக்கிற. சாரி அது ஒண்ணு இருக்கும். சரியா, அதே மாதிரி வந்து இன்னொரு
அதே படத்துல இன்னொரு பாட்டு எங்க இருக்குன்னா, நம்ம யாருப்பா ஹீரோயின் நம்ம சிம்ரன் அம்மாவோட என்ட்ரி சாங் புல்புல் தாரா அதானே? அது இல்ல. அது வந்து இவன் தான் அரசுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது இவன் ஃபிளாஷ்பேக் வந்து வேணுசாஸ்திரிக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த அம்மா மீன் கூட தூக்கிட்டு போய் கொடுக்கும். அதை வச்சு ஏதோ ரொம்ப முற்போக்கு மாதிரி காட்டியிருப்பானுங்க. எப்ப சிம்ரன் வந்து மீன் கூட தூக்கும் தெரியுமா மார்க்கெட்ல? ஆமாடா. அங்க ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு யாருக்கா தெரியுமா? அரசுல வந்து என்னன்னா பிஜிஎம் ஒவ்வொன்றும் அப்படி இருக்கும். அந்த இன்வெஸ்டிகேஷன் வரப்போ ஒரு பிஜிஎம் வரும். அவனை வந்து நம்ம ரவிக்குமாரை வந்து மும்பைல இருந்து ஒருத்தன் தேடி வருவான். இவன் தான் அரசு. இவனை பிடிங்கன்னு உடனே இங்க இருந்து வந்துட்டு வில்லனை கொலை பண்ண வந்து பவர் ரேஞ்சர்ஸ் மாதிரி வந்திருப்பாரு, பிளாக் ரேஞ்சர் மாதிரி. அங்க ஒரு தீம் ஒண்ணு வரும். அந்த தீம் எல்லாம் அருமையா. அதாவது பாத்தீங்கன்னா பேண்ட் சட்டை போட்டு ஹெல்மெட் போட்டு நிப்பாரு. எல்லாரும் முன்னாடி கொலை பண்ற சீன், அந்த பிஜிஎம் எல்லாம் போட்டு தலைவன் நம்மளோட கேப்டன் விஜயகாந்தோட நரசிம்மா படம் சொல்லலாம். ஏங்க இந்த ஆளோட பிஜிஎம் எல்லாம் வெறித்தனமா தாங்க இருக்கு. அந்த சிம்மம் நரசிம்மா அதெல்லாம் வேற மாதிரி இருந்துச்சுங்க, பயங்கரமா. வாட் எவர் கம் அண்ட் கோ, ஏழுமலை ஸ்டாப் லிஸ்டா. நரசிம்மல அந்த இந்த பாட்டு நல்லா இருக்கும். அந்த நம்ம ராஜமாதா வந்திருப்பாங்கல்ல, அந்த பாட்டு பயங்கரமா இருக்கும். லாலா நந்த லாலா தேகம் கொண்டு மோகம் கொண்டு கண்ணன் பாடும் மூங்கில் பாடல் வேண்டும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த காதல் நாராரோ அந்த பாட்டு நல்லா இருக்கும். அதுல இந்த தெலுங்கு படம் அசுரன் படம் எடுத்தானுங்களே. ஆமா ஆவா அதுக்கு இந்த ஆள் தான் மியூசிக். இப்ப லேட்டஸ்டா வந்து சிரஞ்சீவி படத்துல சிஜி பண்ண தெரியாம சிஜி பண்ணி செருப்படி வாங்கினாங்கல்ல ஆச்சாரியா, அதுக்கும் அண்ணன் தாங்க மியூசிக். சமந்தோட அப்கமிங் மூவிக்கு இவருதான் யசோதா. அதுக்கு யசோதா ரிலீஸ் ஆயிருச்சுப்பா. இல்ல இது சகுந்தம்னு ஒரு படம் வருது இல்ல, சகுந்தலம். ஏய் செவிட்டு புண்டமைனே, என்னதான் சொன்னாலும் சமந்தா அழகுடா, நடிக்குண்டா. அழுவு சொன்னா அழுவும், சிரிக்க சொன்னா சிரிக்குண்டா. சும்மா வந்து கண்ணு பெருசா முட்டை கண்ணு வச்சுட்டு ஆவுன்னு நடிக்கிற மாதிரி அவன் இல்லடா. சமந்தா இஸ் கியூட்ரா. இங்க வேறு மெழுகிட்டாலே அழகு ஸ்கூல்ங்கிறது சமத்தாக்கு தான் பாடி இருக்கணும். கண்டாரலைக்குலாம் பாடு. இதுக்கு அந்த தென்காசி படத்துல இப்ப லேட்டஸ்டா போயிட்டு இருக்குல்ல, பாய்ஸ்ன்னு ஒரு ட்ரீம் போயிட்டு இருக்குல்ல, அந்த இதை நான் மீம் டவுன்லோடா போட்டுக்கிறேன் கூட, நானும் கொஞ்சம் கிளிக்கிறேன் அந்த மாதிரி. இப்ப பாருங்க, இந்த அமேசான் பிரைம்ல ஒரு இது ஒண்ணு வந்திருக்குன்னு ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க சமந்தாவோட. அண்ணே சொன்னேன் அவ்வளவு அழகா இருக்குன்னு, என்ன கொட்டையில மிதிக்கும் மேடம்ன்ற மாதிரி இருந்துச்சு அந்த போஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது. அண்டர்ரேட்டடா இந்த 90s பக்கம் நம்ம எல்லாமே கடந்து வந்த வட்டியும் ஒரு புதுமுகமா எல்லாத்தையும் இது வரைக்கும் பார்த்த ஹீரோங்க இல்லாம எல்லாமே புதுசா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சதுல பாத்தீங்கன்னா எல்லா புதுமுக ஹீரோக்கள் இயக்குநர்களோட நம்ம சேர்ந்து வந்த ஒரு மியூசிக் டைரக்டர் பாத்தீங்கன்னா நம்ம ஜேம்ஸ் வசந்தன் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மியூசிக் டைரக்டர். ஸோ அதுல பாத்தீங்கன்னா அவரோட படம் பாத்தீங்கன்னா, படம் சொல்லிடுறேன் அப்புறமேட்டு நீங்க குறுக்க பாயிங்க. புத்தகம், ஓ அந்த நாட்கள், கூட்டம், மே 10. இதுல பாத்தீங்கன்னா அண்ணன் மே 10னா யாருதும் இல்ல, அமைதிப்படை பார்ட் 2. சாரி நான் மே 10 போஸ்டர் பார்த்து. விழா, யாதுமாகில ஈரணி சூப்பரா இருக்கும் சொன்னீங்கன்னா. பசங்க, ஈசன், சண்டமாருதம். ஏங்க ரொம்ப நாளா நம்ம எல்லாரும் ஜாலியா இருப்போம்ல, நாணயம் அந்த படம். சுப்பிரமணியபுரம், த ஓஜி ஆஃப் மதுரை. சுப்பிரமணியபுரத்துக்கு அண்ணன் தான் மியூசிக். இப்ப இவரோட டிஸ்கோகிராஃபியை வந்து நாங்க கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சிருக்கோம். சோ இப்ப சுப்பிரமணியபுரத்துல பாத்தீங்கன்னா வந்து முதல்ல நம்ம இதுவே அருமையா இருக்கு. சுப்பிரமணியபுரம் அந்த தீமே கும்மால இப்படி இருக்கும். எனக்கு கில்லி தீமுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சுப்பிரமணியபுரம் தீம் தான் சைக்கா இருக்கும். அதுல பெரிய லிரிக்கலா இருக்காதியா, சும்மா கத்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த தமிழுக்கான ஒரு இசை வாத்தியங்களோட என்ன தவுள் நடுவுல வரும், மிருதங்க நடுவுல வரும், பறை அதிகமா கேட்கும். இந்த மியூசிக் வச்சு ஒருத்த மிரட்டி இருக்கானா, அது நம்ம ஜேம்ஸ் வசந்தன் மட்டும்தான். அதுக்கப்புறம் பார்த்தேன்னா ஜெய்க்கெல்லாம் ரொமான்ஸ் வருமா. நான் ஜெய்ய கடைசியா பத்ரியில பார்த்தது. சாயலி மாதிரி வச்சு பத்ரி இல்ல முதவி பகவதி, சாரி பகவதிங்க, எல்லாம் அணில் படம் தானே, விடுங்க. பகவதியில சின்னப்பா வந்துருப்பாரு. ஒரு நிமிஷம், கடைசியா சென்னை 28ல பார்த்தேன்னு சொல்லு, அதுக்கப்புறம் தான் நடுவுல சென்னை 28ல வந்து நான் சென்னை 28 கூட நான் மறந்துட்டேன்டா. எனக்கு பத்ரியில பார்த்தா வருது சரியா. எனக்கு பத்ரியிலே எனக்கு 4 வாட்டி பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவன் நடிச்சிருக்கானே தெரியும். பகவதிடா, பத்ரி இல்லடா, பகவதி. என்ன இந்த மூஞ்சி எங்க பார்த்த மாதிரி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜெய் அந்த ஜெய்யோட அந்த பாட்டை மட்டும் மியூட் பண்ணி மத்த வீடியோ மட்டும் கேட்டு பாருங்களேன்.
பாத்து பாருங்க, லூசு புடிச்ச மாதிரி இருப்பான். அந்த பாட்டு போட்டனால அந்த படமே ஓடிச்சு, கண்கள் இரண்டால். அதுக்கப்புறமா ஜெய் நடிச்சதுலயே உருப்படியான ஒரே படம் சுப்பிரமணியபுரம் தான். ப்ளீஸ் இந்த படத்துல ஜெய் அடிக்காதீங்க. ஒரு ஃபங்க்ஷன் பாட்டுன்னு இருக்கும், ஆடிக்கடா இல்லையா, ஆடுங்கடா இல்லையடா, அதே மதுரை குலுங்க குலுங்க நீ நையாண்டி பாட்டு இருக்காது. இந்த பாட்டு வந்துட்டு இந்த பாட்டு நாங்க காலேஜ்ல எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, இந்த வேண்டாத போட்டு மிதிக்கிறதுக்கு வந்து இந்த பாட்டு யூஸ் ஆகும். எப்படின்னு சொல்லி இந்த மதுரை குலுங்க குலுங்க அந்த பாட்டு தானே. ஆமா, இந்த கடைசி பிட்டு இருக்கும் தெரியுமா, இந்த வண்ணே வனக்கிற மல்லிகை பூலாம் வெறி ஏறி ஆடிக்கிட்டு இருப்பானுங்க. அந்த டைம்ல எவனாச்சும் போட்டு ஒரு 4 பேர் போட்டு கும்மி விட்டுறணும், அவ்வளவுதான் முடிஞ்சு. ஓகே, அதான பஞ்சாயத்து ஆயிரம். அதான் கடைசி பாட்டா இருக்கும், அது இருக்கும். அப்படின்னா நாடோடிகள்லயும் இதே மாதிரி ஒரு பாட்டு இருக்கு, ஆடுங்கடா வச்சு ஆடுங்கடா. ஒரே நிமிஷம் விஜிதா, குறுக்க பாயற மன்னிச்சிடாதீங்க. நல்ல ஒரு பெப்பியான ஒரு நல்ல ஒரு சாங் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது தேவையில்லாம உட்காந்து ஏன்டா அழுவுறன்ற மாதிரி ஒரு பாட்டு இருக்கும், காதல் சிலுவையில் அறைந்தால் இல்லையா அந்த ஒரு பாட்டு. இல்ல அது வந்து படத்துல முக்கியமான பாட்டு இது. அந்த பாட்டு ரொம்ப அண்டர் ரேட்டடு, ஆனா முக்கியமான பாட்டு இது. அந்த பாட்டுக்கு அப்புறம் தான் படத்தோட பிளேவரே மாறும். அப்படியே அப்ப இவனுக்காக ஜாமீன் எடுப்பாங்க, ஜாமீன் எடுத்த வாட்டி போட்டு அப்பதான் நீ சொல்ற பெப்பி எல்லாம் வரும், அதெல்லாம் போட்டு பயங்கரமா இருக்கும். இல்லையா, இல்ல அதாவது மதுரை குழுங்க முன்னாடியே வந்துரும். அது இல்ல இவரு நான் சொல்றது பழி வாங்கறதுக்காக வெளியே வருவானுங்கல்ல. அப்ப சுப்பிரமணியம், ஆமா ஓகே ஒரு கேங்ல சேர்ந்திருப்பானுங்க. அப்ப அவங்க கிடைச்ச கனெக்ஷன் வச்சு ஒரு கேங்ல சேர்ந்திருப்பானுங்க. அந்த கேங்கோட மொத்தம் இப்படி கவர் பண்ணிருப்பானுங்க, ஒரே டீம் ஓடும். காசு கொடுப்பாங்க வேணான்ட்டு, சரி ஐயா இதை எடுத்துட்டு போங்க தேவைப்படும் வாட்டி கத்தி ஒவ்வொருத்தனும் வாங்கி சொல்லிட்டு வருவானுங்க. உம்மால சீன் அப்படி இருக்கும், அப்படியே வெறி ஏறி. இப்ப எப்படி அர்ஜுனர் வீல்ல பார்த்த உடனே எவனே சிரிச்சுட்டு போகணும்னு தோணும் கார்ல வச்சு, அந்த மாதிரி இந்த பாட்டு பொம்மால எவனா இருந்தாலும் வாங்கடா அப்படின்னு சொல்லி கையில கத்தி விட்டு இருந்து வச்சுக்கவேன், உங்களை எவனா இருந்தாலும் வெட்டு அப்படிதான் சுத்திக்கிட்டு இருக்கு இந்த பாட்டு எல்லாம் போட்டோம்னா. ஏங்க உங்களுக்கு ஜேம்ஸ் கரெக்டா யாருன்னு தெரியலன்னா, விஜய் டிவில ஒரு ஷோ பண்ணாரு தெரியுமா, சிம்பிள். ஒரு வார்த்தை 1 லட்சம். இப்ப நான் ஒரு வார்த்தை, ஆமா. இப்ப நான் சிம்பிள்னா இவர் வந்து மினாட்டம் பாரு சரியான அப்படின்னு சொல்லி காசு கொடுப்பாரு. அதாவது நான் மட்டும் தான் சிம்படிக்கிறேன் இல்லீங்களா, நீங்க யாரும் சிம்படிக்கல இல்லீங்களா? இல்ல இங்க பாருங்க ஒரு நிமிஷம் அது அப்படி இல்லைங்க, கைக்கு வாக்கா நீங்க தான் இருந்தீங்க, நான் தான் பக்கத்துல அடிச்சுட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. அதான் இப்ப கூட தம்பி பொறுமை வேறல ஒரு அளவுக்கு தான் கரெக்டா இருந்து சார், உனக்கு தான் சார். இப்ப கூட சேட்ல அடிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். எனக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் வந்து இந்த நாணயம் படத்துல இந்த பாட்டு நல்லா ட்ரெண்டிங் ஆயிட்டு இருந்தது. அதேதான் இந்த பாட்டு படமே அண்டர்ரேட்டட் தாங்க, படமும் அண்டர்ரேட்டட், மியூசிக் அண்டர்ரேட்டட். எனக்கு என்ன சாக்குனா, நான் வந்து அந்த கிழட்டு பயில வயசு என்ன சைஸ் என்னன்ற மாதிரி கிளைமேக்ஸ் போக இதெல்லாம் பரவாயில்ல. நான் எந்த படம் பாத்துட்டு இந்த படம் பார்த்தேன்னு தெரியுமா, இவர் ஒரு சின்ன பையனை பாபான்னு சொல்லி சுத்துவாருல, அந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் பாக்குறேன்டா. ஆமா, அதே கேடிவில 4 மணிக்கு பாபா படம் போடுறான். அந்த வந்து எஸ்பிபியும் ஒரு சின்ன பையன் பாபான்னு சுத்திக்கிட்டு இருப்பான். அந்த படத்தை பார்த்துட்டு 7:30 மணிக்கு நாணயம் போடுறான். சரியா? ஆமா, இவன் எங்க பண்ணிருக்க மாட்டான், வேஸ்ட் ஃபெல்லோ, இவனதான் ஏமாத்துறாங்க பாவம், இவர் எல்லாரும் ஏமாத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ். காலையில சுகருக்காக வாக்கிங் போற வர்றா, அந்த மாதிரி இருக்கு. இல்ல எனக்கு வந்து அந்த நான் போகிறேன் மேலே மேலே அந்த பாட்டு கேட்டுட்டு நல்லா இருக்கு, இந்த பாட்டு யாரு பாடியிருக்காங்க இல்ல யாரு மியூசிக் அப்படின்னு கேட்கலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் இவரு ஜேம்ஸ் வசந்தன் வந்துச்சு. இது ஜேம்ஸ் வசந்தன் புதுசா இருக்கு யாரு அப்படின்னு போட்டு பார்த்தாதான் தெரியுது, விஜய் டிவில ஒரு காலத்துல ஆங்கரா இருந்தவர்னு எனக்கு ஷாக் ஆனிச்சு. அவரை மியூசிக் டைரக்டர்னு சொன்னா யாருக்கும் தெரியாதியா, அவர் தான் உண்மையான ஆமா. நான் மியூசிக் டைரக்டர்னு முதல்ல நம்பவே இல்லை. ஒருவேளை வேற ஏதோ பேரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா மாத்தி போட்டுமான்னு டவுட்ல இருந்தேன். அவர் எப்ப நான் மியூசிக் டைரக்டர் கண்டுபிடிச்சேன்னா, அதுலயே பாத்தீங்கன்னா சூப்பர் சிங்கருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஆடினேஷன் வைப்பாங்க, ஒரு உள்ள ஷோ தொடங்குறதுக்கு முன்னாடி ஆடினேஷன் வைப்பாங்கல்ல, ஆடினேஷன் அப்ப உடனே வாங்கடா அது வைக்கும் போது பாத்தீங்கன்னா அதுல அவர் உட்காந்துட்டு இருந்தாரு. அட நம்ம கோபிநாத் இங்க உட்காந்துட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருந்தேன். அப்புறமேதான் தெரிஞ்சு இந்த ஆளு மியூசிக் டைரக்டர்ன்ற மாதிரி இருந்துச்சு. இல்ல எனக்கு வந்து அவரோட மியூசிக்ல வந்தது நான் இது வரைக்கும் 2 பாட்டு தான் அதிகமா கேட்டிருக்கேன். இந்த நான் போகிறேன் மேலே மேலேவும், அப்புறம் ஈசன் படத்துல தான் நினைக்கிறேன், ஈசனா வேற ஏதோ ஒரு படத்துல ஒரு செலிப்ரேஷன் பார்ட்டி சாங் ஒண்ணு ஞாபகம் வருது. ஆமா, அதேதான்.
இழுத்து கட்ட கயிறு கொண்டு வா நண்பனே நண்பனே இங்க அது ஏதோ மியூசிக் சொர்க்கம் நல்லா நரகம் இருக்கும். ஒரு இன்டர்லூட் மியூசிக் ஒன்று வரும், அது சூப்பரா இருக்கும். ஈசனேதான் டான் 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 டான். செம்மையா இருக்கு அந்த டீம் எல்லாம். ஒரு நிமிஷம் வெஜிட்டா, நீலாம் உனக்கு இவரை பத்தில தெரியாது, நீ ஒரு மண்ணுக்குறின்னு நினைச்சேன்டா. பட் இவர் லெஜெண்டா. இல்ல இனிமே தான் நான் இவரோட சாங்ஸ் எல்லாம் நான் இனிமே தான் கேட்க போறேன். சுப்பிரமணியபுரம் ஆல்பம் கேளுங்க, அம்மால வேற மாதிரி இருக்கும். இல்ல அது நான் கேட்டிருக்கேன், அது ஃபுல்லாவே கேட்டிருக்கேன் நானு. அந்த இது இருக்குல்ல, அக்கா தம்பி பாட்டு இருக்கும்ல, தாயை அன்பை சொல்வானே யாரும் இல்லை இல்லை போலே, அந்த பாட்டு அது நல்லா இருக்கும். நீ என்னதான் இந்த இப்போ வெஜிடா பாடினது ஞாபகம் வருது. அதனால இந்த 20 அது ஒரு இதுல இருக்குன்னா இது ஒரு இது. சோ இது எல்லாமே என்ன சொல்றது, இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்க எல்லா மியூசிக்குமே நம்ம குட்டி குஞ்சனா இருக்கும்போது கேட்டுக்கிட்டு இருக்க பாட்டு தான். இந்த எதுலயோ இதுல சொல்லியிருப்பார்ல எஸ்வி ஆசிரம், இந்த 2 GB மெமரி கார்டு போடுற பென்ட்ரைவ், அதுல உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்த டைம்ல இந்த பாட்டு. அந்த காதல் சிறு வெயில் எனக்கு சுப்பிரமணியபுரம்னு தெரியாது, எனக்கு ரொம்ப லேட்டா தான். சரியா நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஏதோ ஆல்பம் சாங் அந்த டைம்ல இந்த ஆல்பம் சாங் எல்லாம் நிறைய இருந்துச்சு. ஆமா, பேட் பாய் நாடகத்துல போடுற பாட்டே சூப்பரா இருந்துச்சுங்க. இங்க பாருங்க, நாடகத்துல போற பாட்டே நல்லா இருந்துச்சு. விஜய் ஆண்டனி அறிமுகமாகிறாரு, என்ன தேடிக்கா அது நின்ற வார்த்தையா அனுப்பு, அப்படி ஒரு பாட்டு வரும்ல விஜய் டிவில. காதலிக்க நேரம் இல்லை. அது 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 ரூல் பண்ணுச்சு. சரியா கொஞ்ச நாள் காதல் டியூன்ஸ் எல்லாம் கொஞ்ச நாள் அது நிமிஷம் அப்படி இருந்த நாடகத்துல இப்ப என்னன்னா செல்லம் செல்லம் தங்க செல்லம் அந்த பாட்டுலாம் போட்டு சாவடிக்கிறானுங்க. நல்ல மாதிரிதான் இருக்கு. கண்ணி பண்ணுங்க தங்கம் எல்லாம் தங்கம் அது ஓடிக்கிட்டு இருக்கு, அது வேற விஷயம். மேனாட்டா ஒரு நிமிஷம் அந்த காதலிக்க நேரம் இல்லை அந்த விஜய் ஆண்டனி சாங் வந்து கொஞ்சம் ஆடியோ கிளாரிட்டியா கிடைக்க மாட்டேங்குது. அதுதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இல்ல சாங் அது, ஆனா என்னன்னா அந்த சாங்கோட ஒரிஜினல் இது உனக்கு அப்படிதான் இருக்கும். அப்படியா? இல்ல இவன் சூசன் சொல்றது என்னன்னா, பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப அப்படியே நார்மல் சாங்ஸ் கிளியரா இருக்கும்ல, அந்த மாதிரி அது டோனே வந்து ஒரு டிஃபரெண்டா இருக்கும். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், விஜய் ஆண்டனி சார் அந்த பாட்டை மட்டும் கொஞ்சம் ரீமாஸ்டர் பண்ணி போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கம்பேக் கொடு தலைவா. எஸ்எம் நக்கரை உசாம நக்கரை எஸ்ஆ பத்தரை எம்மா பத்தரை அதெல்லாம் கொடுங்க தலைவா. வெயிட் பண்ணிட்டு விஜய் வரதராஜன் அப்படியே அந்த அன்பே என் புஷ்பா ரீமாஸ்டர் பண்ணி விட்டுருங்கண்ணே. நான் பல வாட்டி உங்ககிட்ட கேட்டிருக்கேன். மொத்தம் 3 இருக்கு. நான் ஜிவிஎம் மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் கேட்டதை அவர் கொடுத்ததுங்கிற மாதிரி கேட்டது வந்து டாடி இருக்குல்ல அந்த மாதிரி. ஓகே 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 சரி, கட் பண்ணி தூக்கி எறிஞ்சிக்கலாம் அதெல்லாம். ப்ரோ இது நான் போறேன் மேலே மேலே அந்த பாட்டு தான் அவர் கேட்ட பிறகுதான் அப்படி அவர் தான் சுப்பிரமணியபுரத்துக்கும் போட்டாருன்னு தெரிஞ்சது. உண்மையிலே 100 இவர் தான் கொஞ்சம் தான் போட்டிருக்காரு, ஆனா போட்டதெல்லாம் நல்லாதான் இருக்கு. கொஞ்சம் தான் போட்டிருக்காரு. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா பசங்கன்னு ஒரு படத்துக்கு அவர் தான் போட்டாரு, அதுவும் சூப்பரா இருக்கும். அந்த விமலன் அண்ணதும் அந்த ஹீரோயின் ஒரு பாட்டு வரும்ல, ஜேம்ஸ் வசந்தன். உங்களுக்கு நிறைய நீங்களும் ஒரு நல்ல ஒரு கம்பேக் கொடுங்க, உங்களுக்கு கிடைக்கும் போது நீங்க யாருன்னு நிரூபிங்க. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஜேம்ஸ் வசந்தன் அவருக்கும் தனியா ஒரு யூடியூப் சேனல் வச்சு இது பண்றாரு, லெசன் எடுத்துட்டு இருக்காரு. ஒரு லெசன் நீங்களும் இதெல்லாம் பண்ணீங்கன்னா நீங்களும் நல்லா பாடலாம் அப்படின்னு சொல்லி அவர் லெசன் எடுத்துட்டு இருக்காரு. முடிஞ்ச ஒரு யூடியூப் சேனல் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவ்வளவு அண்டர் ரேட்டர் பார்த்துட்டோம், ஆனா உங்க அம்மா அண்டர் ரேட்டர்னா இப்ப இருக்கிற அண்டர் ரேட்டர் இவரு தான்டா, இவருக்கெல்லாம் சான்ஸ் கொடுங்கடா தாயாளிகளா, ட்ரெண்டிங் பிடிச்சி சப்பாதிகளா சொல்லக்கூடிய ஒரு டைரக்டர் யாருன்னா நம்ம சாம் சிஎஸ் அவர்கள். இல்ல நீங்க சொல்றீங்க சான்ஸ் கொடுக்கலன்னு, அதுக்குதான் எங்க அண்ணா மோகன்ஜி சத்திரியன் சான்ஸ் கொடுத்திருக்காரு. போன்ல செருப்பால அடிக்க முடியாதுன்ற தைரியத்துல பேசுறீங்க ப்ரோ. போன்ல பேசலடா போட்ட வந்து நேர்ல பாருங்க. இப்ப ஒரே நிமிஷம், இப்ப நான் அவரோட நீங்க பார்த்த படம் இல்லாம அவர் என்னென்ன படத்துக்கு எல்லாம் கொடுத்திருக்காரு, மியூசிக் டைரக்டர் பண்ணிருக்காரு அப்படி சொல்றேன். பாத்தீங்கன்னா வாண்டுன்னு ஒரு படம், 6 அத்தியாயம்னு ஒரு படம் இருக்கு, அது பாத்திருக்கேன்னு தெரியல. ஒரு படம் வந்துச்சு இல்லைங்க, பேயை தேடி ஒரு பயணம்னு சொல்லிட்டு அந்த இவரு மெமிக்ரி எல்லாம் பண்ணுவார்ல ஒரு ஆர்டிஸ்ட் கோகுல் ராஜா, அந்த படம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும், எனக்கு பிடிக்கும் அந்த படம். கார்பனு, ஜாடா நல்லா இருக்கும். K313 இருக்குல்ல, அந்த படமும் அவருதான். ராக்கெட்ரி, கடலை, எனிமி, சபாபதி, நோட்டா, எண்ணி துணிக, தியா, அடங்கமருக்குலாம் ஒரு வரலாறே வச்சிருக்கேன். தேவி 2, அயோக்கியா, புரியாத புதிர், இந்த வருமா வராதான்னு
ஒவ்வொரு நாளும் தேட்டர் புரியாத வாசல் இந்த புதிரா படம் எல்லாம். இல்ல புரியாத புதிர்லாம் அந்த வயலின் விஜய் பீட் ஒன்று சேதுபதி வரும் இது. தெரியுமா? ஒரு வயலின் பீட் ஒன்று வரும் தெரியுமா? ம். அது சூப்பரா இருக்கும் அந்த வயலின் பீட். அந்த புரியாத புதிர் பாத்திருக்கீங்களா படம் இங்க யாருன்னா? படம் ரிலீஸ் ஆனா பாத்துறேன் ப்ரோ. ரிலீஸ் ஆச்சுரா. ஒரு நிமிஷம் அப்ப நான் ஒரு படம் சொல்றேன் இரு. நம்ம இவங்க இருக்காங்கல்ல விக்ரம்ல வந்து தலையை கொடுத்துட்டு போயிருப்பாங்கல்ல காயத்ரி. ஆமா அவங்களும் விஜய் சேதுபதி ஒரு படம் நடிச்சிருப்பாங்க. அது என்ன படம்? அது லாபம் நினைக்கிறேன். ஐயா லாபம் புரியாத இல்லடா. புதிர் தான் ஆயிடுச்சு ஆயிடுச்சியா. இந்த படம். ரிலீஸ் ஆச்சு ஏய் எப்போ release release ஆச்சு? ஆச்சு அந்த படம்? தெரியாம வாரண்டில ரிலீஸ் ஆனிச்சு. எப்போ release ஆச்சு? இந்த படம் எடுத்த வாக்குல ரிலீஸ் பண்ணல. இப்ப ஆகும் அப்புறம் ஆகும் இப்ப ஆகும் அப்புறம் ஆகும்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனா ரிலீஸ் ஆயிடுச்சா? லிங்க் இருந்தா சரியா? அனுப்பிச்சுடுங்க. இருங்கடா மூவில சொல்லிடுறேன். இரவுக்கு 1000 கண்கள் லக்ஷ்மி. இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட ஒரு ஓஜி ஆல் டைம் ஃபேவரட் கிரேட். ஒண்ணு கைதி ஓஜின்னு தெரியாம சொல்லிட்டேன், கொஞ்சம் கிடைக்காதீங்க. ஆல் டைம் ஃபேவரட் கோட்டு கைதி ஒண்ணு லாஸ்டா தான் இருக்கு. விக்ரம் வேதா. நான் ஒரு இது ஒண்ணு கேட்டேன்ப்பா. ஒரு கிராஸ் ஓவர் மாதிரி கேட்டேன். எப்படின்னா நம்ம இவர் இருக்காருல்ல, நம்ம கைதி பட கார்த்தி வந்து இது பண்றாரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னு தெரியுமா சாருங்கிறப்ப அப்படி இது வருது. நம்ம வாழ்க்கை ஓடி ஓடி தீம் வருது. அப்படி இருந்துச்சு அந்த எடுத்து அவன் பண்ணான்னு தெரியல. இது ஃபர்ஸ்ட் இது சரியா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் ஏன் விக்ரம் வேதா நான் வந்துட்டு இவ்வளோ எனக்கு அந்த படம் கூட கொஞ்சம் ஓகே. அதாவது அவ்வளவு பிடிக்கலன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி பார்க்கலாம். ஆனா அதுல வர யாஞ்சி பாட்டு வந்து செமையா இருக்கும். அதுல கரெக்டா அந்த ஹீரோயின் பேர் என்னங்க? அந்த ஹீரோயின் பேர் என்னங்க? ஹீரோயின் பேர் நல்ல பேர்ரா. ஐயோ சரதா ஸ்ரீநாத்ரா நினைச்சேன். எங்கடா சரதா. அந்த யாஞ்சி பாட்டுல அந்த ரவுண்ட் நோஸ் பின் போட்டுட்டு சாஞ்சி வருவாங்க பாரு. சார் உருகிட்டேன் சார். இப்ப வந்து நான் லவ் பண்றேன் போல. இப்ப வந்து அதுல கரெக்டா வந்து இந்த லைன் வரும். மெல்ல நகரும் இந்த நாட்குறி பன்மையாய் நீ வந்து போகும் ஜாலம் என்ன கேக்கிறேன் கூரடி பெண்மையே. அந்த லைன் அப்படியே அந்த ஸ்டான்ஸ் அப்படியே வந்து எப்படி நம்ம இது இருக்கும் தெரியுமா, நம்ம டிஎன்சி எஸ்டிஆர் சொல்லுவார்ல, உசுர உருவிட்டு போயிட்டா சாருங்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். அதுக்கேத்த மாதிரி நம்ம நூலிவன் நண்பர் மாதவனும் ஸ்ரத்தா ஸ்ரீநாத்தும் அருமையா நடிச்சிருப்பாங்க அந்த பாட்டுல. அவங்க அந்த நேர்கொண்டை பார்வையில வரும்போது அழகா இருந்தாங்க. இப்ப லேட்டஸ்டா ஒரு படம் வந்துச்சு இல்லடா, அந்த மலைக்குழியில இறக்குறவங்களை பத்தி ஒரு படம் வந்துச்சு. ஆமா அது வந்து விட்னஸ்ரா. அதுலயுமே அழகா இருந்தாங்க, நல்லா நடிக்கிறாங்க. நான் இவங்களுக்கும் சிம் பண்ணுவேன். செத்தாலும் நான் பிரியங்கா மோகனுக்கு சிம் பண்ண மாட்டேன். கிடைக்கும் போது ஒரு அடி. ஓகே ஐயா இதே படத்துல வந்து இது இருக்கும். அதுக்கு பேர் என்னது, நம்ம விஜய் சேதுபதி வந்து ஒரு பார்ல ஒரு பாட்டு இருக்கும். நான் பாட்டுமா பாடு. ஏ டசக்கு 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 டும் 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 டசக்கு 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 டும் டும். ஏ அருமை பெருமை உலக தெரியும் உடம்புக்குள்ள. ஐயோ நல்லா இருக்கு அந்த பாட்டு. ரிலீஸ் செம்மையா இருக்கும் அந்த பாட்டு. உண்மையிலே பாருக்குள்ள ஒரு சந்தோஷமா ஆடுறோம்னா அந்த மாதிரி பாட்டு தான். அதுதான் அந்த பாட்டும் சரி. அதுக்கப்புறமா வந்து இவனுங்க 2 பேரும் கருப்பு வேலை அது எல்லாம் அப்படியே மண்டைக்குள்ள கிருன்னு ஓடிக்கிட்டு இருக்கும். அது எப்படின்னா மாமி இடம் மதிக்கிற ஓனரே மன்னிச்சிரு, வேதாவை பத்தி எல்லாம் பேசிட்டே இருப்பாங்க. ஆமா பாத்தீங்கன்னா வச்சுக்க, எல்லாருமே துபுன்னு ஓடும்போது இந்த ஆள் மட்டும் கன் எடுத்து ஸ்லோ மோஷன்ல வரும்போது ரொம்ப அது ஆரம்பிக்கிறது ஒரு மாதிரி லோ டோன்ல ஆரம்பிக்கிறாரு. எடுத்தாட்டியும் எல்லாம் நிக்கும் போது இவன் கண்ணு நிக்கும் போது இதுதான் வேதான்னு சொல்லுவான். அந்த இடத்துல அது ஒரு பீடியை பிடிப்பா மாட்டேன் அப்படின்னு தலைவான்ற மாதிரி இருக்கும் அந்த சீன். இல்லையா இது வந்து இது வந்து சாம்சியஸோட பொழப்பே இதுதான். நீ வந்து கைதி யோசிச்சு பார்த்தன்னு வச்சுக்கவேன். ஃபர்ஸ்ட் இப்படிதான் ஒரு 16 பீட்டுக்கு அப்புறம் தான் இப்ப அப்படியே ஏற டக்குன்னு ஏறி டம்முன்னு போய் வெடிச்சு விட்டுரும் ஒரு இடத்துல. ஐயா சாருன்ற மாதிரி இருக்கும். இதுல இன்னொன்னு என்னன்னா, சாம்சியஸ் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பான், நான் வந்து என்னதான் இவ்வளவு நல்ல பாட்டு போட்டாலும் என்னை யாருமே வந்து கண்டுக்க மாட்டேங்கிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பான். அவர் ஒரு இது சொல்லியிருப்பாரு, நானும் என் பையனும் வண்டியில போயிட்டு இருந்தோம், திட்டினா அவரோட ரிங்டோன் பாத்தீங்கன்னா அதுதான். ஆனா போட்டது தெரியல. இல்ல விக்ரம் வேதா மியூசிக் அப்படின்னாரு. அது அந்த எனக்கு இது பார்க்கும்போது எனக்கு அந்த டைம்ல ஞாபகம் வருது. இங்க வந்து அண்ணாத்தன் ஆடிட்டு நிக்கிறேன், நான் ஒரு டான்சரு அந்த மாதிரி அந்த இடத்துல மனுஷன் இருக்கான். இல்ல இல்லடா அப்பதான் மகமுனி டைலாக்
உள்ள இறக்கி விடணும். ஆஹ் ஒரு உண்மையான உண்மையான ரவுடி ரவுடி. கத்துக்க மாட்டான். அனிருத் மாதிரி கான்செர்ட் பண்ணி சுத்த மாட்டான். அவனுக்கு ஒரு லவடா அடி லவடா ஒரு அனிருத் போக்குல. அங்க இருக்கிறான் லவடா. ஜோனிகா காந்திக்கு மட்டும் தானே மரியாதை, அஹ் ஜோனிட்டா காந்திக்கு உனக்கெல்லாம் இல்லடா பிரியங்கா முண்டை. மோகன் புண்டை புண்டை. ஓகே. என்ன அடி ஓவரா விடுது. எப்ப விக்ரம் வேதாலயே இருக்கும் அந்த ஆள் நிறைய படம் நல்ல படம் கொடுத்துருக்கான். ஓகேப்பா, நவருங்க வேற அடுத்து யாரும். போங்கப்பா. அடுத்து மினாட்டோ. ஏங்க நான் சொல்றேன். சாம்சியஸ் படத்துல வந்து இது கைதி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல வர தீம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல நைட் இஸ் டார்க்னு ஒரு தீம் இருக்கும். சூப்பரா இருக்கும் அந்த தீம். ஒரு இங்கிலீஷ் ரேப் தீம் மாதிரியே இருக்கும். அப்படி ஒரு மாதிரி வரும், நல்லா இருக்கும். எனக்கு இங்கிலீஷ் தெரியாதான் நான் பாடல. நைட் இஸ் டார்க்னு ஒரு லேடி வாய்ஸ் சூப்பரா இருக்கும் அந்த தீம். அப்புறம் அந்த பிரியாணி தீம் ஒன்று இருக்கும், ஹாட் பிரியாணி. அதுக்கப்புறம் டில்லி ஸ்வாக் அப்படின்னு ஒரு மியூசிக் இருக்கும். இந்த மூணுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாம்சியஸ்ல. இடையில ஒரு சேசி சீன் முடிஞ்ச வாட்டியும் நம்ம காட்சி வெளியே போயிட்டு எடுத்துடுவோம். அந்த எடுத்து ஒரு சீன்ல ஒரு மியூசிக் போட்டிருப்பான் பாரு, அவ்வளவு அருமையா போட்டிருப்பான். அது ஒரு என்ன சொல்ற, ஒரு விக்டரிக்கான தீம் மாதிரி இருக்கும். அது அந்த அதுலயே ஒரு மியூசிக் போட்டிருப்பான், பயங்கரமா இருக்கும். அதுவே இப்ப விக்ரம்ல கூட அது கொஞ்சம் ஆல்டர் பண்ணி இவன் வச்சிருப்பான், அதைத்தானே வச்சிருப்பான். அந்த டட 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 அதைத்தானே கொஞ்சம் விக்ரம்ல ஆல்டர் பண்ணி வச்சிருப்பான்னு நினைக்கிறேன் ஒரு தீம்ல. ஒரு நிமிஷங்க, அப்படியே நிப்பாட்டுங்க. லோக்கி என்ன நம்ம பேசுறது கேக்குமா இல்லையான்னு தெரியல. தயவுசெய்து கைதி டூக்கும் சாம்சியஸே வைடா. அந்த தேவையில்லாம மோகன்ஜீட் எல்லாம் போறான்டா, வருத்தமா இருக்குடா. பாகாசூரனுக்கு போடுறாரு ப்ரோ, பாகாசூரனுக்கு இவருதான் மியூசிக். எப்பா இல்ல எப்ப எல்லாரும் சாம்சியஸ் வந்து பகாசுரன் போட்டு அடிக்கிறீங்க. அடுத்து ராக்கி மாதிரியே ஒரு கல்ட் ஒண்ணு வருது. டே ராக்கிக்கு சாம்சியஸாடா? ஆமாண்டா. சரி ராக்கின்ற பாரு, மைக்கேல் இருக்கான் பாரு. என்ன சொல்றேன்னா வச்சுக்க, நான் வந்து சாம்சியஸ் அடிக்கல, நான் பரிதாபப்படுறேன். இல்ல நான் சொல்றதுக்கு இந்த பேஸ் இருக்கிறவன மட்டுமே தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறத வேணாண்டா. சாம்சியஸுக்கு நிறைய சான்ஸ் கொடுக்கும். அனிருத்த ஓகே. என்னது சொல்லுங்க. பிரியங்கா மோகன் தப்ப செய்யறா. அனிருத்த ஓகே. டைரக்டர்ஸ் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே என் தலைவன் ஹாரிஸுக்கும் ஒரு படம் கொடுங்கய்யா, புண்ணியமா போவோம். ஒரே நிமிஷம், ஹாரிஸ் பத்தி பேசுறப்ப வந்து இந்த பாட்டு அருமையா இருக்கும். லெஜெண்ட்ல வந்து ஒரு பாட்டு இருக்கும் தெரியுமா, போடுறான் வாட்டி வாசல் வாட்டி, அது நல்லா இருக்கும். அப்புறம் மசலம் நல்லா இருக்கும். அது எல்லா பாட்டுமே நல்லா இருக்கும். இப்படிதான்டா எல்லாரும் சாம்சியஸ் தவிர்க்கிறீங்க, ப்ளீஸ்ரா. சாம்சியஸ் ஓகே. அடுத்து சாம்சியஸ்ல இருந்து விக்ரம் வேதாவது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு சாம்சியஸ்னாலே இந்த விக்ரம் வேதா, கைதி, இந்த ரெண்டு மட்டும் தான் ஞாபகம் வரும். வேற எந்த படமும் எனக்கு ஞாபகமே இல்ல சாம்சியஸ் பண்ணது. ஒருத்தனாவது அனகொண்டா அண்ணா படத்தை பத்தி பேசுறானா பாரு, ஆனா ஸ்டேட்டஸ் மட்டும் வைப்பானுங்க, ஏலா மயில கான்ட்டு வாங்கடா லவடாங்களா பேச. ஓகே சாம்சியஸ் எனக்கு கரெக்ட். ஆனா அதுலயும் பாரு அனிருத் தான் பாடிருப்பாரு, யாஞ்சி அனிருத் தான் பாடினா. அந்த அனிருத் தான் போட்டு திட்டு. நாங்க மியூசிக் பத்தி பேசுவோம், லவடா மாதிரி அவங்க அப்படின்ட்டேன். ஜோனிட்டா காந்தி வாழ்க்கை. ஒரே நிமிஷம், அடங்கும் ஒரு படம் பார்த்திருக்கேன், அதுல வர பிஜிஎம் எல்லாமே சூப்பரா இருக்கும். சரி இப்ப எல்லாம் பேசிட்டே இருக்கீங்களே, இந்த சின்ராஸ் மாதிரி இஸ்பேடு ராஜாவும் இதயராணியும், அது எவனாவது ஒருத்தனாவது பாக்குறானா பாத்து. இருங்க, அந்த படத்துல ஒரு பாட்டு நல்லா இருக்குமே, கண்ணம்மா மனசுல நிக்கிறேன் பார்வை பாரடி பெண்ணே. ஆனா பாருங்க, அதுலயே அனிருத் தான் பாடியிருப்பான். எப்ப ஒரே ஒரு நிமிஷம், இந்த சாம்சி டிஸ்கோகிராஃபி பார்த்தேன் சரியா, இப்ப உட்காந்து அம்புலி 3D கிளைமேக்ஸ் ஃபைட் பாத்துக்கிட்டு இருக்கேன். இல்ல இது ஒரு ஆஃப் டாபிக் தான். அனிருத்துது இந்த காத்து வாழ்க 2 காதல் படம் வந்துச்சுல்ல, அந்த படத்துல ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கும். உங்க அம்மால அந்த என்னது 2 ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டை மட்டும் ஹெட்போன்ல போட்டு கேட்டோம் பாருங்க, காது வலி தாங்கல. இங்க பேரு கொட்டையில அடி வாங்குவோம். இங்க பேரு சமந்தா வரப்ப நான் பாடுறேன்னா, மெழுகு டாலினி அழகு ஸ்கூலினி ஆட சொன்னா கீ கொடுத்த பொம்மை மாதிரி கீழே மேல இறங்கி ஆடிக்கிட்டு டான்ஸ் தான். சாம்சியஸ்ல வந்து விக்ரம் வேதா சொன்னாங்கல்ல, விக்ரம் வேதால வந்து அந்த வரலட்சுமியும் இவனும் சண்டை போட்டுப்பாங்க கதிருமே. அங்க ஒரு சாங் வரும் சரியா, அது கிட்டத்தட்ட இது மாதிரிதான் பாருக்கும். அந்த சூறை போட்டுல 4 வருஷம் உன்ன காணாமங்கிற மாதிரி அந்த ஒரு டோன்லயே தான் இருக்கு. இது நீ போகாதே என்ன விட்டு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும், என் கண்ணு. அது அதுக்கப்புறம் வந்து அந்த இது விக்ரம் வேதாலே வந்து இந்த அது எல்லாமே பாத்தீங்கன்னா விக்ரம் வேதா தாண்டி நான் இன்னும் இருக்கு. ஏன் விக்ரம் வேதா வந்து இது பண்றேன்னா,
விக்ரம் வேதால வந்து ஒரு ஒரு இதுக்குமே ஒரு ஒரு பிஜிஎம் போட்டுப்பாப்ல. அந்த அவன் கிளாஸ் போட்டுட்டு இந்த மாச என்ட்ரி கொடுக்குறேன்றது அது அவ்வளவு இதுவா இருக்காது. பட் பிஜிஎம் வந்து தூக்கி கொடுத்துருக்கும். இப்போ இந்த இன்ட்ரோ சினிமா பாத்தீங்கன்னா அவன் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ விஜய் சேதுபதி என்ட்ரி வந்து ஸ்டார்டிங்ல இருந்து கீரை அது ரொம்ப கேஷுவலா பண்ணிருப்பான். அந்த மியூசிக் வந்து அது தூக்கி கொடுக்கும். சாம்சியஸ் கைதிலையுமே பாத்தீங்கன்னா அந்த இன்ட்ரோ இருக்குல்ல, இதுல இந்த ஜெயில இந்த கார்ல இருந்து இறங்குவான்ல இந்த லாக்க போட சொன்ன, அப்போ ஒரு சின்ன ஒரு பீட் வரும் கைதி. அது மாதிரி அது சிம்பிளான சீன் தான். இருந்தாலும் பீஜம் அப்படியே நல்லா தூக்கி அந்த பிரியாணி தட்டை போய் கைதியில எடுக்கிறதா இருக்கட்டும், அந்த பேக்ரவுண்ட்ல வந்து அந்த ஜெயிலுக்குள்ள வர்ற சவுண்ட் போயிட்டு அவன் பிரியாணி போட்டு சாப்பிடும்போது டடன் டன் டன் டடன் அப்படியே நிக்கும் அங்க. இந்த சீன் எல்லாம் பாக்கும்போது அந்த ஒரு மீம் வரும்ல, அந்த கடற்கரையில பியானோல நெருப்பு பறக்க ஒரு தாத்தா வச்சு போயிடலாம், அந்த மாதிரி இப்ப பண்றாரு. ஃபயர் ஏரி அந்த இது பியானோ வந்து ஃபயர் ஏரியிற மாதிரி போட்டிருக்காரா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கதிர் வந்து ஜடான்னு ஒரு மூவி, சரியா நல்ல மூவி, இப்ப பாருங்க நல்ல மூவி. ஒரு அதுவுமே அண்டர்ரேட்டட் ஃபிலிம் தான், நல்லா இருக்கும். அந்த செவன்ஸ் வச்சு பண்ண அந்த என்ன சொல்றது, அது ஒரு நல்லா இருக்குங்க. செவன்ஸ்ல நடக்கிற விஷயத்த அது ஃபுல்லா கவர் பண்ணலனாலும் ஃபுல்லா கவர் பண்ண முடியாது, அது சில விஷயம் இருக்கு. அந்த பாயத்தை கவர் பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த மாதிரி நடக்குது, சரியா. அதுல வந்து இந்த கதிருக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு சாங் இருக்கும், ஏண்டி. இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களான்னு தெரியல, நான் அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருப்பேன் அந்த பாட்டு. எந்த பாட்டா? ஏண்டி கண்ணு முன்னாடி வந்து சரியா. இது அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம திரும்ப இதுக்கே வர விக்ரம் வேதாக்கே. விக்ரம் வேதால வந்து அந்த சின்ன சின்ன வயசு இருக்கும்ல, வரலட்சுமி சரத்குமாருக்கும் கதிருக்கு சின்ன வயசு ஸ்டோரி இருக்கும்ல, அப்படி சொல்லாத புலி. அங்க வந்து அந்த ஒரு மாதிரி மியூசிக் இருக்கும்டா, டடடான் டடடான். அந்த எனக்கு தெரிஞ்சு அந்த விக்ரம் வேதாக்கும் கைதிக்குமே அந்த ஓஎஸ்டி எடுத்து பாத்தீங்கன்னா பிரிச்சு மெஞ்சிருப்பாப்ல இந்த ஆளு. அதுக்கப்புறம் இதுக்கும் அடங்கமருக்கும் வந்து அந்த நீ சொன்னல எனக்கு அந்த மியூசிக்லயுமே எனக்கு என்ன ஒரு கன்ஃபியூஷன்னா, இது 20,000 அந்த படத்துக்கு இவர் போட்டாரான்னு தெரியும். அந்த பாட்டை இதே மாதிரி தான் இருக்கான லிட்டரலா. அவருக்கு அதுக்கும் இவரே தான். அதுவும் அது ஏப்பா எப்பப்பா 20,000 கண்ணா 1000 ஓணாக்கள் கோலம் போடுது வேணா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுவும் இதே மாதிரி தான் இருக்கு, இந்த அடங்கமரு பிஜே மாதிரியே தான் இருக்கும் அந்த இதுவும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாம்சியஸ் கிட்ட வந்து இப்போ இன்டர்வியூ பத்தி சொல்லியிருந்தாங்கல்ல வெஜிட்டா. ஆக்சுவலா இப்போ அந்த இன்டர்வியூல வேற இன்டர்வியூன்னு தெரியல எனக்கு. சாம்சியஸ் ஏன் வந்து இவ்வளவு சாம்சியஸ்க்கு இவ்வளவு மூச்சு பிடிக்க பேசுறேன்னா, அந்த இன்டர்வியூல வந்து சொல்லியிருப்பாப்ல இவங்க பையன் வந்து கேட்டதா சொல்லியிருப்பாப்ல, ஏன்பா நீ அனிருத் மாதிரி மியூசிக் போட மாட்டேங்கிற, ஏன்பா நீ அனிருத் மாதிரி போட மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி. எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், நான் போட்டிருக்கேன் பட் என்னோட ஜானர் வேற, அவரோட அது என் பையனுக்கு நான் சொல்லி புரிய வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாப்ல. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, நம்ம தான் தேவையில்லாம உட்காந்துக்கிட்டு கான்செப்ட் வைக்கிறவனுங்களையும் கம்பேக் கொடுங்கிறோம். நானும் அந்த இன்றைய பார்த்தேன் ப்ரோ, நல்ல பிஜிஎம் போட்டவர். கடைசியில அப்படி எப்படி இருந்த மனுஷன் ஒரு காலத்துல இந்த மெட்ராஸ்ல சொல்ற மாதிரிதான், ஒரு காலத்துல எப்படி இருந்த மனுஷன் தெரியுமா அப்படிங்கிற பாக சொல்லுங்க. ஒரு நிமிஷம். ஆனா இந்த மாதிரி சாம்சியஸ் விட்டுட்டு கான்செப்ட் பண்றவனுங்களையும் இவனுங்களையும் விட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. வா நீதான் அடுத்த இது ஜோனிட்டா காந்தி, ஐ லவ் யூ. இந்த மனுஷனை ஏன் அண்டர்ரேட்டட்ல வைக்கிறோம்னா, நம்ம இந்த மனுஷன் எல்லாம் கொண்டாடவே இல்லை. கொண்டாடணுன்றது நம்ம கொண்டாடலன்றது தாண்டி டைரக்டர்ஸ் அவ்வளவா அந்த இவங்களால இப்படி பண்ண முடியுமா. அந்த மனுஷன் இப்போ எப்படி சொல்றது, அந்த மனுஷன் எல்லாமே பண்ணிருக்காரு, சரியா. இப்போ ஜடால எல்லாம் பாத்தீங்கன்னா ஜடா வந்து டோட்டலா வேற ஒரு ஸ்டோரி இது வேற மாதிரி இருக்கும், சரியா. விக்ரம் வேதா ஒரு ஜேர்னர்ல இருக்கும், அடங்கமரு ஒரு ஜேர்னர்ல இருக்கும், சரியா. ஒண்ணுமே உன்னோட இந்த 20,000 வந்து சஸ்பென்ஸ் த்ரில்லர், சரியா. அப்புறம் இந்த இதுவா அயோக்கியா ரீமேக்கா இருந்தாலுமே சொல்றேன்டா, எல்லாமே ஒரு ஜேர்னர், ஒரு ஜேர்னரும் இந்த மெலடியா இருக்கட்டும், இல்ல வந்து ஃபயர் விடுற மாதிரி. இப்ப அந்த காலத்து அப்ப நம்ம எப்படி கில்லிக்கெல்லாம் வந்து வித்யாசாகருக்கு ஃபயர் விட்டோமோ அர்ஜுன் ரிவில்லு பாட்டுக்கு, அந்த மாதிரி இந்த பிஜிஎம்க்கு நம்ம ஃபயர் விடுவோம், கரெக்டா. அப்படி ஒரு நிமிஷம், வித்யாசாகரோட மியூசிக் வச்சு ரீமாஸ்டர் பண்ணி எப்படி மாஸ்டர்ல போட்டாங்க, கூடிய விரைவில் இந்த ஆளோட மியூசிக்குமே எடுத்து ஸ்பெஷல் தேங்க்ஸ்ன்னு போட்டு இந்த மாதிரி ஒரு மியூசிக் டேரக்டர் இல்லாமலே பண்ணிடுவானுங்களோன்னு பயமா இருக்கு எனக்கு. இதுல பண்ணானுங்களேடா சின்ன பிட்டு போட்டு, ரோலெக்ஸ் அவன் பேரு டில்லி. நான் சொல்றது இப்போ வந்து ஒன்ன வந்து சட்டை கழித்து கிரவுண்ட்ல போகும்போது மொத்தமா இந்த கில்லி ட்ராக் போட்டானுங்களா கபடி டீம். அதே மாதிரியே நாளை பின்ன வந்து விஜய் சேதுபதி நடிக்கிறாருன்னா இவருக்கு ஒரு இது கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் தேங்க்ஸ்ல வந்து சிஎஸ் வந்துடும்
எனக்கு ஒரு சின்ன ஒரு பயம் இருக்குன்னு சொல்றேன். புரியுதா? புரியுதா? அதுதான் சொல்றேன். சரி, இந்த கொஞ்சம் இந்த மாதிரி இது டைரக்டர்ஸ்க்கு இப்போ நீங்க இந்த மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து அண்டர் ரேட்ல வச்சு நீங்க சான்ஸ் கொடுக்காதனால கடைசியில போயிட்டு மோகன்ஜி புண்டா இந்த ஜட்டி திருடவங்க எல்லாம் போய் படம் பண்ற மாதிரி இருக்காது. அதான் சொல்றேன், Bro, இந்த நான் டைரக்டர்ஸ் வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரி மியூசிக் ஒரு சான்ஸ் கொடுங்க. இந்த அனிருத், நம்ம ஆலபாமா கிட், ஹிப்ஹாப் தமிழா ஆதி, இவனுங்களுக்கு எல்லாம் சான்ஸ் கொடுங்க. இவங்க ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டானுங்க. ப்ரோ நான் சொல்லி ஒரு விஷயம் சொல்லி அனிருத்த என்ன காலேஜ்ல உள்ள ஒரு பூமர் டீச்சர் வந்துட்டு ரோஸ் பண்ணாங்க ப்ரோ. இளையராஜாக்கு முன்னாடி அனிருத்ல ஒண்ணுமே இல்ல, அவரோட பாட்டை எடுத்து ரீமாஸ்டர் பண்ணி காந்தி ஐ லவ் யூ. ப்ரோ. இதுக்கு மேல வேண்டாம். மினாட்டோ இப்போ ஒரு அருமையான நடிகர் வந்து இவர்கிட்ட மாட்டிருக்காரு, அந்த மாதிரியா? ரிச்சி ரிச்சர்ட்னு சொல்லிட்டு ஒரு நடிகர் வந்து நம்ம மோகன்ஜிட்ட மாட்டிருக்காரு, அந்த மாதிரியா? ப்ரோ இது விக்ரம் வேதா பாட்டு டெய்லி பஸ்ல போகும்போது கேட்டு போகும் ப்ரோ. அதுல வந்துட்டு அந்த என்ன இது பாட்டு யாரையும் நம்பாதேன்னு சொல்லிட்டு ஒண்ணும் இல்ல, அத வரும்போது எவன் வந்தாலும் யாரு மிதிச்சுட்டு அப்படி போற ஒரு மோட்ல இருப்பேன். பயங்கரமான பாட்டு. அதுக்கப்புறம் கைதியில வர ட்ராக், அந்த பிஜிஎம் எல்லாம் எல்லாருமே மோஸ்ட்லி அவரோட விக்ரம் வேதா, கைதி. அதை தாண்டி படமே பண்ணாத மாதிரி பேசாதீங்கடா. இது இருக்குடா, அம்புலி 3D இருக்கு. ஒரே நிமிஷம், இப்பதான் ப்ரோ தெரியுது அதுல அவரு போட்டாருன்னு. நண்பரே ஒரு அதிர்ச்சி தகவல் சொல்லட்டுமா? லட்சுமின்னு ஒரு டான்சிங் படம் வந்துச்சு இல்ல, வாராயோ அவரா? வாராயோ, அந்த சங்கர் மகாதேவன் பாட இவருதான் மியூசிக். அந்த பாட்டுலாம் எப்பயாவது போர் அடிக்குமோ அந்த பாட்டு போட்டு கேட்பேன் ப்ரோ. சூப்பரா இருக்கும் கர்நாடிக்ல. சூப்பர் பாட்டு ப்ரோ. வாராயோ அப்படி ஐபிசில தலையை பின்னி இருப்போம். கடைசியில அவரு வந்து வாராயோன்னு சொல்லி கூப்பிடும்போது சூப்பரா இருக்கு. ஓகே நண்பர்களே, அண்டர்ரேட்டட் மியூசிக்னு பாத்தீங்கன்னா நம்ம சங்கர் கணேசன்ல ஆரம்பிச்சு இப்ப பாத்தீங்கன்னா சாம் சீஸ்ல முடிஞ்சிருக்கு. இன்னும் நிறைய பேர் ஒரு படம் 2 படம் பண்ணிட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்க இருக்காங்க. அவங்களையும் நடுவு மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா அந்த இறுதி கருத்து வரும், ஏன் இவங்க எல்லாம் வந்து அண்டர்ரேட்டடா இருக்காங்க அப்படின்னு. 2 வரிகள், வெறும் 2 வரிகள்ல முடிக்கணும். புரியுதா? யாருக்கு புரியுதோ இல்லையோ, இந்த ஒக்காகே ட்ரெஸ் போட்டிருக்கிற இந்த மனுஷனுக்கு புரிஞ்சே ஆகணும். மியூசிக் வந்துட்டு இப்போ மோனோபோலி ஆயிட்டு இருக்கு ஒரே ஒருத்தரால. அது ஒரு வேளை நின்றுடுச்சுன்னா என்னது அண்டர்ரேட்டடா இருக்கிறவங்களும் மேல வரலாம். ஒரே ஒரு ஆளை சுத்தி மட்டும் எல்லா வாய்ப்புகளும் போயிட்டு இருக்காது. ட்ரெண்டிங்ல இருக்கவங்களே பிடிச்சிட்டு தொங்குறத கொஞ்சம் குறைச்சோன்னா இவங்களெல்லாம் மேல வந்துடலாம். நிறைய 1-2 படம் பண்ணிட்டு இருக்கவங்க, நல்ல மியூசிக் போடுவாங்க. அண்டர்ரேட்டட் வார்த்தையே இப்ப யூஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. எல்லாரும் ஓரளவுக்கு ஒரு மியூசிக் இதோட வந்துருவாங்க. வெஜிடா, உங்களோட என்னன்னு சொல்லுங்க. ஓகே, இப்போ ஏத்தி சேக என்ன சொன்னாருன்னா வந்து மோனோபோலி ஆக்கிட்டு இருக்குன்ற மாதிரி சொன்னாரு. தமிழ் சினிமால வந்து மியூசிக்ல மோனோபோலி ஆறது வந்து ஒன்றும் புதுசு இல்லை. ஒரு காலத்துல வந்து நம்ம இளையராஜா மோனோபோலியா இருந்தாரு. இல்ல கே பாலச்சந்தர், சாரி கே பாலச்சந்தர் வந்து என்னைக்கு வந்து உடச்சிக்கிட்டு வந்தாரோ அதுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு உள்ள வர ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரிதான் இப்ப வந்துட்டு அனிருத்தோடையாரா அப்படியே பீக்ல இருக்கான் அனிருத். இது இன்னும் எனக்கு தெரிஞ்ச ஒரு மினிமம் 4 வருஷம் ஆகும். அதுக்குன்னு மத்தவனும் சும்மா இருக்க மாட்டான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 2022 பாத்தீங்கன்னா வந்து ஸ்பாட்டிஃபைல கணக்கு எடுத்ததுல வந்து அனிருத் பாட்டு தான் எக்கச்சக்கமா ரிலீஸ் ஆயிருக்கு. மோஸ்ட் ஸ்ட்ரீம்டு ஆல்பம் வந்து இது விக்ரம். ஸோ இப்படி இருக்கிறப்போ வந்து நம்ம வந்து இவனையும் தப்பு சொல்ல முடியாது, அனிருத்தையும் தப்பு சொல்ல முடியாது. நம்ம சினிமாலே ஓடுற குதிரையில தான் பந்தயம் கட்டுவானுங்க எப்பவுமே. இப்ப இவனுக்கு இன்னொருத்தனுக்கு சான்ஸ் கொடுத்து அந்த சவுண்டிங் பிடிக்கலன்னா வந்து இதாயிடும். அதனாலதான் வந்து இப்போ இது வந்துட்டு மோனோபோலி மாதிரி தெரியுது. இது பாயிண்ட் நம்பர் 1. அடுத்தது வந்து நான் வந்துட்டு இந்த இதை கடைசியா எப்படி முடிக்க விரும்புறேன்னா, அண்டர் ரேட்டட்ல வந்து நான் இப்போ ஒரு ஓவர் ரேட்டட் லிரிக் வச்சு முடிக்கிறேன். நம்ம ஹிப்ஹாப் அண்ணா பாடியிருப்பாரு, பேர் சொல்ல மறந்தாலும் எல்லோரும் மீதும் பாசம் உண்டுன்னு. அந்த மாதிரி தான் ஏதாச்சும் 1-2 டேரக்டர்ஸ் மிஸ் ஆயிருந்தாங்க, மியூசிக் டைரக்டர்ஸ் மிஸ் ஆயிருந்தாங்கன்னா நீங்க வந்து நம்ம ஆண்டேஸ்க்கோ அப்படி இல்லைன்னா எனக்கோ அப்படி இல்லை மினாட்டோக்கோ, அதாவது இந்த பாட்காஸ்ட்ல பேசின எல்லாருக்குமே நீங்க டிஎம் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இந்த பாட்காஸ்ட் ஃபீட்பேக்ல வந்து டிஸ்கார்ட்ல வந்து ஃபீட்பேக் போட்டு விடுங்க. இந்த பாட்காஸ்ட் கேட்டு டைம் இருந்தா அப்படி செவாலே டாக்ஸ்ல போய் கொஞ்சம் நல்ல எபிசோட்லாம் வந்திருக்கு, அதையும் போய் கேட்டுருங்க. நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் நம்ம ஹொக்காகேக்காரர், நம்ம சென்சை மினாட்டோ, உங்களோட இறுதி கருத்து. இல்ல மினாட்டோ, நான் வேண்டாம். ஆட்டோ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க ப்ரோ. ஒருத்தரையே நம்பி இருக்காதீங்கன்னு தான் சொல்றேன். ஒருத்தன் பீக்ல இருக்கான் அப்படின்ட்டு அவன் மேலேயே போயிட்டு அந்த குதிரை மேலேயே பந்தயத்தை கட்டாதீங்க. இதுதான் என்னோட எண்ணம். நன்றி மினாட்டோ.
முறையா சொன்ன வாக்கு காப்பாத்திருக்கான் மினாட்டோ. லவ் யூ மினாட்டோ. அவனுக்குமே ஒரு பீக்ல இருக்கவனுக்குமே ஒரு டவுனிங் பாயிண்ட் வரும். டோன்ட் வரி. அதுக்கப்புறம் கேட்குற லிசனர்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது அண்டர் ரேட்டட் மியூசிக் டைரக்டர்ஸோட சாங்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா எங்களை டேக் பண்ணி இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போடுங்க. நல்லா இருக்கும், கேட்கலாம், கேட்டு வைப் பண்ணலாம். இப்ப வெஜிட்டா ஒண்ணு சொன்னாரு என்னன்னா, எப்பயுமே ஓடுற குதிரை மேல பந்தயம் கட்டுவாங்க, அதான் தீமான்னு. அது உண்மைதான். ஆனா இந்த குதிரை ஓடவே ஓடாது அப்படி சொல்லி இந்த ட்ரெண்டை புடிச்சு சப்பிட்டு இருக்காங்க பத்தியா. தயவுசெய்து இதெல்லாம் விட்டுருங்கடா. தேவையில்லாம துணிவு படத்திலே பாருங்க, தேவையில்லாம இவன் எவன் ட்ரெண்டிங் ஃபேஸா இருக்கிறோம் அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறது, அவனை வச்சா ஒரு இந்த சீன் ஒப்பேத்திக்கலாம். இதேதான் ஒரே நிமிஷம். இதேதான் அந்த அனிருத்துக்கும் நடக்குது. அனிருத் இருந்தாலே சரி பாட்டுக்காகவே படம் ஓடுன்ற மாதிரி வந்துருச்சு. ஓகேங்களா, விட்டுருங்க. கொஞ்சம் ட்ரெண்டிங்ல புடிச்சு தப்பாம கொஞ்சம் இந்த மாதிரி டைரக்டர் கொடுங்க. ஒரு ஸ்பெஷல் ஒரு தேங்க்ஸ், ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் பாத்தீங்கன்னா நம்மளோட தென்மா அண்ணன் இண்டிபெண்டன்ட் மியூசிக்கா இருந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா அவரோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவரும் அவரோட கெரியர்ல ஜெயிக்க வாழ்த்துக்கள் கூறி நம்மளோட இந்த பாட்காஸ்ட் நிறைவு செய்யறோம். என்ன ரெக்கார்டிங் சொல்லி ஒருத்தனை அழகணும், வெஜிடா மட்டும் தான் தனியா இருக்காரு. சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படியே. வணக்கம், நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆண்டேஸ் பாட்காஸ்ட். நான் உங்க ஜீமோடாபர். நீ உங்க ஜீமோடாபர் புண்ட ஆளே இல்ல, ரெக்கார்டிங்லாம் முடிஞ்சு வந்து பெல் அடிச்சுக்கிட்டு இருக்கான். ரெக்கார்டிங் முடிஞ்சா இருங்கடா, ஒவ்வொருத்தனை அடிமுறையை கத்துக்கிட்டு வந்து அடுத்த தடவை அடிக்கிறேன்.